வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம சிங்மிங் ஒரு வழியா அந்த 4 சீஸ் மெர்ச்சன்ட் அசோசியேஷன்ல போய் இருக்கும்போது அப்ப டேங்க் கிளான்ல இருந்து பிரச்சனை பண்றதுக்காக ஆளுங்க வந்திருப்பாங்க. டேங்க் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கிளானோட பேட்ரியாக்கோட பையனே வந்திருப்பான். அவன் வந்தவனே அவன் கூட சண்டை போட்ட நம்ம ஜோகுல் அவனை தோக்கடிச்சிருப்பாரு. அப்படி தோக்கடிச்சப்ப நம்ம சிங்மிங் தேவையே இல்லாம அவன் கிட்ட போயிட்டு, உனக்கு 12வது டேகரை மட்டும் நீ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்லியிருப்பா. அப்படி சொன்னதுனால அதை போயிட்டு அவனும் போய் டேங்க் கிளான் பேட்ரியா கிட்ட சொல்ல, அவர் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நான் உடனே சிங்மிங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து நம்ம சிங்மிங்க பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இப்ப வந்தவரு நம்ம சிங்மிங் கூட சண்டை போடணும், அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன்னு சொல்லுவாரு. இவன் ஸ்ட்ராங்கஸ்டா இல்லையா அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக. அப்படி ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு அவரோட 10 அட்டாக்ஸை இவன் சமாளிச்சாகணும். ஏற்கனவே 2 அட்டாக்ஸ் முடிஞ்சிருக்கும். இப்ப மிச்சம் இருக்கிற 8 அட்டாக்ஸ நம்ம சிங்மிங் எப்படி சமாளிக்க போறான் அப்படின்றதுதான் இனிமேல் வரப்போதா கதை. இப்ப நம்ம சிங்மிங் அந்த 2வது சோல் சீக்கிங் டேகரோட டேகர் டெக்னிக்கா அவன் தடுத்த உடனே இத பார்த்துட்டு இவர் இன்னும் சந்தோஷமாயிருவாரு. என்னோட ஃபுல் பவர்ல சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தன்னோட பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வெறுமனே இன்டர்னல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுவாரு. அதனால கிரியேட் ஆகிற ஏர்ஃபோர்ஸ் அவரை சுத்தி ஒரு வார்டெக்ஸே கிரியேட் பண்ணும். அதாவது ஒரு சுழல் மாதிரி ஒன்ன கிரியேட் பண்ணும். நமக்கு அதிகப்படியான எனர்ஜி இருந்துச்சுன்னா அந்த பிரஷர்லயே ஏர்ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். சோ அப்படிதான் இவர் இப்படி ரிலீஸ் பண்ணுவாரு. நம்ம சிங்மிங் யோசிப்பா, நான் கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அப்படி இல்ல உண்மையிலே எனக்கு சங்கு ஊதிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த டேங்க் குணாக்கு நம்ம சிங்மிங்க கொல்லணும்ன்றதுக்காக ஒரு டேகரை த்ரோ பண்றாருன்னு வச்சுக்கிருவோம். அதை அவரோட ஃபுல் பவர்ல த்ரோ பண்ணுவாரு. அது போன உடனே அவர் யோசிப்பாரு, ஐயோ இவனை கொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேகர் டெக்னிக்கை திருப்பி ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. கண்டிப்பா அந்த டெக்னிக்கை அவர் யூஸ் பண்ணதுதான். சோ ஒருவேளை நம்ம சிங்மிங் மட்டும் கவனமா இல்ல, கண்டிப்பா செத்துருவான். இத பத்தி தான் அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். நான் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு. இப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா தன்னோட 3வது அட்டாக்கை யூஸ் பண்ணுவாரு. இந்த 3வது அட்டாக்ல மொத்தம் 3 டேகரை த்ரோ பண்ணுவாரு. 2 டேகர் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும், இன்னொரு டேகர் இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா ரெண்டுமே கரெக்டா நம்ம சிங்மிங் கிட்ட சேம் டைம்ல தான் வரும் அப்படின்றது நம்ம சிங்மிங்க்கு நல்லாவே தெரியும். வேற ஸ்பீட்ல வேற டைரக்ஷன்ல இருந்து ஒரே நேரத்துல வரக்கூடிய டேகர்ஸ். இத நம்ம சிங்மிங் அதே இடத்துல இருந்து சமாளிக்கணும் அப்படின்னா சிம்பிளான விஷயம் தான். டைரக்டா பிளம் பிளாசம் டெக்னிக்ஸை யூஸ் பண்ண வேண்டியதானே. சோ நம்ம சிங்மிங் பிளம் பிளாசம் பேரிகேடை யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ணி கண்டினியூஸான ஸ்லாஷஸ் மூலமா அந்த 3 டேகரையுமே அப்படியே தடுத்துருவான். அந்த 3 டேகரும் அங்கேயே விழுந்துரும். இப்ப டேங்க் குணாக் யோசிப்பாரு, ஒரு ஸ்வாட் பேரியரா, சரி இப்ப அடுத்து என்ன பண்றேன்னு பாப்போம்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரு ஒரு டேகரை தூக்கி போட்டாருல, அந்த டேகரை ரிட்ராக்ட் பண்ணுவாரு. அதாவது அந்த டேகரோட ஃபோர்ஸ் போனதுக்கு அப்புறம் அதை திரும்பி அவரால் கூப்பிட முடியும். எப்படின்னா அவரோட இன்டர்னல் எனர்ஜி மூலமா. இப்ப இந்த இன்டர்னல் எனர்ஜி மூலமா அந்த டேகரை திருப்பி கூப்பிடுவாரு. திருப்பி அந்த டேகர் வந்துரும். இப்ப அடுத்த டெக்னிக்கை ரெடியா வச்சிருப்பாரு. இப்ப அவர் யூஸ் பண்ண போறது 5 டேகர். ஒரே அட்டாக்ல 5 டேகர், 5 சக்சசிவ் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ். இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி மொத்தம் 5 டேகர் ரொம்ப வேகமா, கிட்டத்தட்ட மின்னல் வேகத்துல நம்ம சிங்மிங்க நோக்கி வரும். 5 டேகரும் அல்டிமேட்டான ஸ்பீட்ல வருது. இப்படி ஒரு டேகர்ஸை நம்ம சிங்மிங் தோக்கடிக்கணும்னா அதோட ஃபோர்ஸ்க்கு எதிரா ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும். சோ நம்ம சிங்மிங் திரும்பி யூஸ் பண்ணுவான் பிளம் பிளாசம் பேரிகேட். இதை யூஸ் பண்ணி திரும்பியும் ஒவ்வொரு டேகரா தடுக்க ஆரம்பிப்பா. பார்த்தா அவனோட ரிஸ்டே உடையற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டேகருக்கு பின்னாடி இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி அவ்வளவு அதிகமா இருக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு தான் இந்த டேங்க் குணாக்கு. சோ ஒவ்வொரு டேகரா தடுத்துக்கிட்டே வருவான். 1 2 3ன்னு 3 டேகரையும் தடுத்துட்டு 4வது டேகரை தடுக்கும் போது நம்ம சிங்மிங் அவனோட காலில் இருக்கிற பேலன்ஸை மிஸ் பண்ணிடுவான். லைட்டா ஸ்லிப் ஆயிடுவான். அப்படி ஸ்லிப் ஆகும்போது 5வது டேகர் அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கும். அப்ப நம்ம சிங்மிங் லைட்டா தலையை சாய்க்கும் போதுதான் கவனிப்பான், 5வது டேகருக்கு பின்னாடி 6வதா ஒரு டேகர் வந்துகிட்டு இருக்கும். 6வது டேகரா, இது எப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிப்பான். இப்ப உடனே கீழே அவனோட காலில் இன்டர்னல் எனர்ஜியை வச்சு மேலாப்ல ஜம்ப் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோபேட்டிக்கான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்து ஜஸ்ட் மிஸ்ல 2த்துல இருந்தும் தப்பிப்பான். பார்த்தா ஒரு டேகர் அந்த 6வதா வந்துச்சுல, அது இவனோட தொடையில குத்தி அந்த பக்கமா பின்னாடி போயிரும். அவ்வளோ ரத்தம் வரும். நம்ம சிங்மிங் உடனே கீழே இறங்கின உடனே அவனோட கால்ல இருக்கிற பிளட் அக்குபாயிண்ட்ஸை ஸ்டாப் பண்ணது மூலமா அந்த ரத்தத்தையும் ஸ்டாப் பண்ணுவான். இப்ப திரும்பியும் நம்ம டேங்க் குணாக்கா பாப்பான். நம்ம டேங்க் குணாக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த 5 டெக்னிக்கை யூஸ் பண்றாருல, அதோட சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த 6வது டேகரோட பேரு ஃபிளஷ் ரீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபிளஷ் ரீப்பரையும் இவன் தடுத்துட்டா, அதுவும் வித்தியாசமான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்து. இவனோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிட்டத்தட்ட செக்ட் லீடர் அளவுக்கு இருக்கு.
இவன் கண்டிப்பா ஒரு செக்ட் லீடரா மாறக்கூடிய திறமை அப்படியே இருக்கு இவனுக்கு. ஏன் அதுக்கும் மேல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்ப நம்ம சிங்மிங் இவரை பார்த்து சொல்லுவான், 4 இன்னும் உங்களுக்கு 6 அட்டாக்ஸ் தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு. நம்ம டாங்குனாக்கு என்ன தெரியுமா யோசிப்பாரு, நம்ம சிங்மிங் அவனை ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னு யோசிப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்மிங் தான் இப்ப இருக்கிற இந்த புது ஜெனரேஷனோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளு. அது மட்டும் கிடையாது, இவன் எப்ப பிரைம் வரானோ அப்ப இந்த மவுண்ட்வாவோட கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மட்டும் இல்லாம இந்த உலகத்தோட பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாறுவான். அப்படி ஒரு ஆளா கண்டிப்பா இவன் மாறுவான். ஆனாலும் இந்த ஃபைட்டை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணாது. ஏன்னா நம்ம சிங்மிங் அப்படி இன்னும் எவ்வளவு தூரம் தான் போவான். இன்னும் மிச்சம் இருக்கிற இந்த 6 அட்டாக்ஸையும் தடுக்கிறதுக்கு இவன் என்னென்னலாம் பண்ண போறான்றத பாக்குறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு. ஒருவேளை அதனால இந்த புது ஜெனரேஷனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ரைசிங் ஸ்டாரை கொன்னாலும் பரவாயில்ல, அத பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட அந்த 5வது அட்டாக்க த்ரோ பண்ணுவாரு. இந்த 5வது அட்டாக் நம்ம சிங்மிங்க நோக்கி வரும். இத நம்ம சிங்மிங் பயப்பட்டு பின்னாடி போகணும், அதே இடத்துல நின்று தடுக்கணும்லாம் யோசிக்க மாட்டான். நேருக்கு நேரா அதை ஃபேஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுவான். என்னது ஜம்ப் பண்றானா அப்படின்னு நம்ம பேக்சுன் ஆச்சரியமா பார்க்கும்போது, முன்னாடி ஜம்ப் பண்ண நம்ம சிங்மிங் அவனை நோக்கி முன்னாடி வந்த அந்த ஃபர்ஸ்ட் டேகரை தன்னோட ஸ்வாட வச்சு பிளாக் பண்ணுவான். அவனோட கையே உடையற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டேகருக்கு பின்னாடி அவர் த்ரோ பண்ண இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி நம்ம சிங்மிங் கிட்ட இன்னும் வரல. சோ அதனால அதை அந்த மாதிரி அதிகமான இன்டர்னல் எனர்ஜியை எதிர்த்து சண்டை போடும்போது கண்டிப்பா நம்ம சிங்மிங்க்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் தான் அவனோட கை உடையற மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் நம்ம சிங்மிங் அதை தாங்கிதான் ஆகணும்னு நினைப்பான். ஏன்னா இதை தாங்க இந்த ஸ்பேரிங் மட்டும் நான் முடிச்சிட்டேனா போதும், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு யாருக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போவான். இப்ப 5 அட்டாக் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 தான் இருக்கு. இவர் உடனே அங்கிருந்து சொல்லுவாரு, ஓஹோ ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு பதிலா உன்னோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? நீ ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணினா நானும் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு திரும்பியும் இப்ப இன்னொன்னு யூஸ் பண்ணுவாரு. 7 டேகர் வரும். அவனை நோக்கி வர இந்த 7 டேகரோட பேரு சோல் ஸ்டீலிங் 7 ஸ்டார்ஸ். இப்படி ஒரு டேகர் அட்டாக்கு கிட்டத்தட்ட 7 டேகர்ஸை கொண்டு வருதுன்னா இது எல்லாமே நிறைய ஸ்பீடோட வரும். அல்டிமேட்டான ஸ்பீட்ல வர இந்த டேகர்ஸை தடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப பின்னாடி போனாலும் பிரச்சனை, இதே இடத்துல நின்னு தடுக்கணும்னு நினைச்சாலும் பிரச்சனை. அப்படின்னா நம்ம சிங்மிங் என்ன யோசிக்கணும், இந்த இடத்துல இருந்து எப்படா தப்பிக்கலாம்னு யோசிக்க மாட்டான், டைரக்டா எப்படா முன்னாடி போறதுன்னு யோசிப்பான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்டான இந்த டார்க் சுப்ரீம் இருக்காருல, அவரோட ஃபேவரட்டான ஒரு டெக்னிக் இது. இத அழுத்து போற அளவுக்கு நம்ம சிங்மிங் பார்த்துட்டான். அந்த காரணத்தினால இந்த டெக்னிக்கோட வீக்னஸ் என்னன்றது நம்ம சிங்மிங்க்கு நல்லாவே தெரியும். அதை கண்டுபிடிச்சு ஈஸியா அந்த டெக்னிக் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துருவான். நம்ம சிங்மிங் அந்த 6வது அட்டாக்கையும் பிளாக் பண்ணி இப்ப முன்னாடி போய்கிட்டு இருப்பான். அவனை பாக்குற இந்த டாங்குனாக்கு தன்னோட டேகர்ஸ் எல்லாத்தையும் ரிட்ராக்ட் பண்ணி இன்னொரு டெக்னிக்கு ரெடி ஆவாரு. இத பார்த்த உடனே நம்ம சிங்மிங்க்கு தெரிஞ்சிரும் இது நம்ம ஜோகுலுக்கு எதிரா அந்த டாங் ஜான் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக்னு. ஆனா அதே லெவல்ல இருக்க போறது இல்ல. இதோட ஸ்பீடும் பவரும் பல மடங்கு அதிகமா இருக்கும். இதை என்னால டாச் பண்ண முடியாது. அப்படின்னா இதை தோக்கடிச்சிட்டு தான் நான் முன்னாடி போகணும்னு அவனோட ஸ்வாட்ல திரும்பி பிளம் பிளாசத்தை கொண்டு வருவான். பிளம் பிளாசம் ஷவர் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்டாபிங் டெக்னிக் இது. இது மூலமா தன்னோட இன்டர்னல் எனர்ஜியை ஒரு ரே ஆஃப் லைட் மாதிரி அனுப்புவான். இப்ப 7வது அட்டாக்கையும் தடுத்துட்டான். ஆனா நம்ம சிங்மிங் தொடர்ந்து இந்த மாதிரியான அதிகப்படியான இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி பிளம் பிளாசம் டெக்னிக்ஸை வச்சு சண்டை போடுறதுனால அதோட ரீகாயில் நம்ம சிங்மிங்கே இப்ப தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அவன் வேற வழியே இல்லாம முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் எதிர்த்து நிக்கிறது டாங்குனாக்க. இப்ப டாங்குனாக் அவரோட 8வது அட்டாக்க யூஸ் பண்ணுவாரு. சும்மா சாதாரணமா இவனை நோக்கி ஒரு டேகரை த்ரோ பண்ணுவாரு. இப்படி ஒரு டேகரெல்லாம் என்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது பார்த்தா அவன் முன்னாடி இன்னொரு டேகர் வந்து நிக்கும். இது எங்க இருந்து வந்துச்சு நம்ம சிங்மிங் யோசிப்பான். இப்ப இந்த டேகரை பார்த்து நம்ம சிங்மிங் மட்டும் இல்ல எல்லாருமே அதிர்ச்சியா இருக்கும்போது இந்த டேகர் நம்ம சிங்மிங் மேல பற்றும். பட்டு சுத்தி ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஜோகுல் அங்கிருந்து கத்துவான், என்னாச்சு அப்படின்னு. நம்ம ஜோகுல் உடனே வேகமா அவனோட கத்தியை எடுத்துட்டு இந்த டாங்குனாக்கா அட்டாக் பண்றதுக்காக போவாரு. போன உடனே நம்ம பேக்சுன் வந்து அவனை தடுத்து முதல்ல அமைதியாயிருன்பா. என்ன சொல்றீங்க, அவன் சிங்மிங்க கொன்னுட்டான், நான் எப்படி அமைதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நல்லா பாரு நம்ம சிங்மிங் இன்னும் சாகல அப்படின்னு நம்ம பேக்சுன் சொல்லுவான். பார்த்தா நம்ம சிங்மிங் அப்படியே கீழே வந்து இறங்குவான். அவன் செத்துருக்கலாம் மாட்டான். நம்ம சிங்மிங் என்ன தெரியுமா பண்ணிருப்பான், அந்த டேகர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவனோட வாயை வச்சு அதை புடிச்சிருப்பான். அவனோட பல்லுல கடிச்சு துப்புன அந்த டேகரை கீழே துப்பிட்டு, இது மட்டும் பட்டுருந்துச்சு, கண்டிப்பா நான் செத்துருப்பேன் போலயே அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம சிங்மிங்க பார்த்து இன்னும் அதிர்ச்சி ஆவாரு. ஏன்னா
அவன் அந்த டேகரை அவனோட வாயை வச்சு பிடிச்சிட்டானா? வெறும் பல்ல வச்சு பிடிக்க முடியுமா என்ன? இந்த டாங்குனாக்கு இந்த டேகரை த்ரோ பண்ணும்போது இதுக்கு முன்னாடி அட்டாக்ல இருந்து அவர் கண்டினியூ பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் த்ரோ பண்ண அந்த ஃபர்ஸ்ட் அட்டாக்கு, அதுக்கப்புறம் த்ரோ பண்ண இந்த ரெண்டாவது டேகர், இது எல்லாத்தையும் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா த்ரோ பண்ணியிருப்பாரு. இவன் இதை தடுக்கவே முடியாது, கண்டிப்பா இந்த டேகர்ல அவன் செத்துருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் இதை த்ரோ பண்ணுவாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல அவனோட வாய்கிட்ட இருந்த எல்லா இன்டர்னல் எனர்ஜியும் கேதர் பண்ணி அவனோட பல்ல வச்சு இந்த டேகரை பிடிச்சிருக்கா. நார்மலா யோசிச்சோம்னா இவன் சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா இப்படி ஒரு ரியாக்ஷன் ஸ்பீட்ஸ் பாசிபிளா? அதுவும் இந்த மாதிரி தான் கண்ணு முன்னாடியே சாவு இருக்கும்போது ஒருத்தவங்களால யோசிக்க முடியுமா? இப்படி யோசிக்கிறானா கண்டிப்பா என்னாலலாம் முடியாது அப்படின்னு யோசிப்பாரு. ஏன்னா இவனோட மார்ஷியல் ப்ராவஸ், இவனோட ரியாக்ஷன் ஸ்பீடு, இவனோட ஸ்கில் லெவல் இவனை ஜீனியஸ்னு கூப்பிடுறது கூட கம்மி தான். ஏன்னா ஜீனியஸ்ன்ற வார்த்தை எல்லாம் இவனுக்கு பத்தவே பத்தாதுன்னு யோசிப்பாரு. இப்ப நம்ம சிங் மிங் இவரை பார்த்து சொல்லுவான், மொத்தம் 8, இன்னும் உங்களுக்கு இன்னும் 2 அட்டாக் தான் இருக்கு, ஞாபகம் இருக்குதா? இப்ப இவர் யோசிப்பாரு, இனிமேல் என்னால சிரிக்க முடியாது. நான் ஆரம்பத்துல 8 அட்டாக்ஸ் வச்சிருந்தேன், இப்ப வெறும் 2 தான் இருக்கு. சரி, என்கிட்ட இன்னும் 2 தான் இருக்கு. ஒருவேளை இந்த அட்டாக்க மட்டும் நீ தடுத்துட்ட, இது உன்னோட விக்டரி, நீ தான் ஜெயிச்ச அப்படின்றத நானே ஒத்துக்கிறேன் பாரு. இப்ப ஹிடன் எக்ஸ்ப்ளோசிவ் டேகர் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு. இது நார்மல் டேகர் மாதிரி இல்லாம இந்த ஒரு டெக்னிக்குக்காக இந்த டேகரை ரொம்ப வேகமா ரொட்டேட் பண்ணுவாரு. இது ரொம்ப 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 வேகமா சுத்தி அது சுத்துற வேகத்தை விட அதிகமான வேகத்துல நம்ம சிங்மிங்க நோக்கி வரும். நம்ம சிங்மிங் யோசிப்பான், இன்னொரு ஹிடன் எக்ஸ்ப்ளோசிவ் டேகரா? நான் இருக்கிற தூரத்துக்கு இதுக்கு என்னை கண்டிப்பா கொன்றும், நான் இன்னும் பின்னாடி போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போக ஆரம்பிப்பான். இப்ப அவர் சொல்லுவாரு, நீ பார்த்த டெக்னிக்ஸ்லயே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கண்டிப்பா இதுதான் நீ பாக்குற கடைசி டெக்னிக்காவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் பாரு. இப்ப நம்ம சிங்மிங் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போவான். இவன் பின்னாடி போக இந்த டேகர் இவனை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். இவனால இந்த டேகரை டாச் பண்ணவே முடியாதுன்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா டாச் பண்றதுக்கான டைமிங் இந்த டேகர் கொடுக்காது, ரொம்ப ரொம்ப வேகமா வருது. அப்படின்னா இதை டாச் பண்ண கூடாது. இதை அனலைஸ் பண்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நேருக்கு நேரா எதிர்த்து சண்டை போடுறதுதான் தன்னோட ஸ்டைல்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் மேல நம்பிக்கை வைப்பான். ஏன்னா நம்ம சிங்மிங்க்கு அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட ஸ்வாடு தான் இந்த மவுண்ட் வாசெக்ட். இந்த மவுண்ட் வாசெக்ட் தான் அவனோட ஸ்வாடு. அப்படின்னா அவன் ஸ்வாடு மேல மட்டும் நம்பிக்கை வச்சா போதும், அதை தவிர வேற எது மேலேயும் நம்பிக்கை வைக்க தேவையில்ல. அது மேல வச்சிருக்கிற நம்பிக்கையோட திரும்பியும் அவன் அது மூலமா ஒரு பிளம் பிளாசம் டெக்னிக்கை உருவாக்குவான். தன்னோட பிளம் பிளாசம் டெக்னிக் மூலமா ஒரு பெரிய மரத்தை உருவாக்குவான். இந்த மரத்துல இருந்து எக்கச்சக்க கிளைகள் வரும். எந்த ஒரு ஹார்ஷான கண்டிஷன்ல கூட தாக்கு பிடிக்கக்கூடிய மரத்தோட கிளைகள் அது. இந்த மாதிரியான மரத்தோட கிளைகள்ல இருந்து உருவாகிற பிளம் பிளாசம்ஸ் கண்டிப்பா ப்ளூம் ஆகும். இதுக்கு 100 வருஷம் ஆனாலும் சரி, 200 வருஷம் ஆனாலும் சரி, இந்த சிங்மிங் அந்த மரக்கிளைகள்ல உருவாகிற அந்த பிளம் பிளாசத்தை கண்டிப்பா பூக்க வைப்பான்னு சொல்லிட்டு அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ண போறான். அதுவும் பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்டா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். 24 மூவ்மெண்ட் பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக், த பிளம் பிளாசம் டோம். இப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றது மூலமா எக்கச்சக்க பிளம் பிளாசம் அந்த ஒத்த டேகரை சுத்தும். இந்த மொத்த பிளம் பிளாசத்தையும் வச்சு அந்த ஒத்த டேகரை நிறுத்தணும்னு நினைப்பான். ஆனா அந்த ஒத்த டேகரை நிறுத்தவே முடியாது. அது அப்பையும் இது எல்லா பிளம் பிளாசத்தையும் தொலைச்சுக்கிட்டு இன்னும் அதே வேகத்தோட நம்ம சிங்மிங்க நோக்கி வரும். இப்ப நம்ம சிங்மிங் மறுபடியும் சொல்லுவான், ஒரு தடவை என்னால தடுக்க முடியலன்னா 2-3 தடவை ட்ரை பண்ணுவேன், 2-3 தடவையிலையும் தடுக்க முடியலன்னா 100 தடவை கூட ட்ரை பண்ணுவேன். ஏன்னா என்னோட பிளம் பிளாசத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பிளம் பிளாசம் டோமை உருவாக்குவான். அப்பையும் அவனை நோக்கி வரும். திரும்பியும் உருவாக்குவான், அப்பையும் வரும். பகலானாலும் சரி, இரவானாலும் சரி, இந்த சூரியனே உதயமாகி அஸ்தமனமாகிற நேரமே மாறினாலும் என்னோட பிளம் பிளாசம் ப்ளூம் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இது எதாலையும் தடுக்க முடியாத நேச்சர். நேச்சரை எப்படி தடுக்க முடியாதோ அதே மாதிரி என் ஸ்வாட்ல இருந்து உருவாகிற இந்த பிளம் பிளாசத்தை யாராலையும் தடுக்க முடியாது சொல்லிட்டு திரும்பியும் பிளம் பிளாசம் டோமை உருவாக்குவான். இப்ப இவன் கிட்ட இருந்து வர இந்த பிளம் பிளாசம்ஸ் இந்த டேகரோட ஸ்பீட கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிரும். அதோட ஸ்பீடு மட்டும் கிடையாது, ரொட்டேஷன் ஸ்பீடையும் குறைச்சிரும். அப்படி குறைக்கிறது மூலமா இப்ப நம்ம சிங்மிங்குக்கு ஓரளவு இதோட டைரக்ஷனா பார்க்க முடியும். இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிச்சுட்டு இதை என்னால தடுத்துட முடியும்னு நினைப்பான். அப்ப இருங்பாய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த டாங்குனாக் பண்ணுவாரு. நம்ம சிங்மிங்க தோக்கடிக்கிறதுக்கான அந்த 10வது அட்டாக்கையும் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது மூலமா த்ரோ பண்ண டேகர் நம்ம சிங்மிங்க நோக்கி வந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே 9வது அட்டாக்ல த்ரோ பண்ண டேகரும் அங்கேயே தான் இருக்கும். ஆனா இந்த 10வது அட்டாக்கு த்ரோ பண்ணார்ல இந்த டேகர், இது
நம்ம சிங்மிங்க அடிக்கிறதுக்காக கிடையாது, அந்த 9வது அட்டாக்க இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்காக. இப்ப சொல்லுவாரு, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இது அது மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு. சொன்ன உடனே இந்த 2 டேகரும் ஒன்னா மோதிக்கிறோம். இந்த பின்னாடி இருந்து வந்துச்சுல அந்த 10வது அட்டாக்குக்கான டேகர், அது போய் முன்னாடி இருக்க டேகர் மேல படும். பட்ட உடனே இந்த 9வது டெக்னிக்கா போன டேகரோட ஸ்பீடு எக்கச்சக்கமா அதிகமாகும். நம்ம சிங்மிங்கு அத்தனை தடவை பிளம் பிளாசம் டோமை உருவாக்கி நிறுத்தின குறைச்ச அந்த ஸ்பீட இப்ப 10வது டெக்னிக்கை யூஸ் பண்ணி திரும்பியும் அதோட ஸ்பீட எங்கேயோ கொண்டு போயிருவாரு. இப்ப இன்னும் வேகமா நம்ம சிங்மிங்க நோக்கி வருது. நம்ம சிங்மிங் யோசிப்பான், இதை தடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு. ஏன்னா இது இன்னும் பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. இது தெரிஞ்சுதான் அவரும் த்ரோ பண்ணியிருக்காரு. நம்ம சிங்மிங்க்கு இப்ப வேற வழியே கிடையாது. இதை தடுக்கணும்னா ஃபுல் பவர்ல இதை டைரக்டா கன்ஃபரண்ட் பண்ணி ஆகணும். இதுதான் 10வது அட்டாக்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால இதை டைரக்டா கன்ஃபரண்ட் பண்றதுல எந்த பயமும் இல்ல அவனுக்கு. அப்ப நம்ம பேக்சூன் யோசிப்பான், இதுதான் உன்னோட முடிவா? சரி, இது உன்னோட முடிவா இருந்துச்சுன்னா நானும் உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன். எங்களுக்கு காட்டு, இந்த மவுண்ட் வாசெக்டோட டெக்னிக்கெல்லாம் எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு காட்டு அப்படின்னு. நம்ம சிங்மிங்கு இந்த டெக்னிக்கை தடுக்கிறதுக்கு ஒரு பேஸ்பால்ல ஹோம் ரன் அடிக்கிறதுக்கு எப்படி ஒரு போஸ் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு போஸ வச்சிருப்பான். இந்த டெக்னிக்கை மொத்தமா டிஃப்ளெக்ட் பண்ண போறான் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிறவான். ஒரு பக்கம் ஃபுல் பவர்ல த்ரோ பண்ணப்பட்ட ஒரு டேகர், இன்னொரு பக்கம் நம்ம சிங்மிங்கோட ஸ்வாடு. எது ஜெயிக்க போகுது அப்படின்னு எல்லாரும் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும்போது நம்ம சிங்மிங் கரெக்டா அவனோட பிளம் பிளாசம் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவான். 7 பிளம் பிளாசம் ஸ்வாட். அதுல பிளம் பிளாசம் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ற சொல்லப்படுற இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண உடனே இந்த டேகரையும் அவன் ஃபுல் பவர்ல தடுத்து நிறுத்துவான். இது பட்டு ரெண்டும் படுறது அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, அதுலயே சுத்தி பெரிய ஏர்ஃபோர்ஸே கிரியேட் ஆகும். எது ஜெயிக்க போகுது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சிங்மிங்கோட ஸ்வாடு கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா டேகரோட பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஆனாலும் நம்ம சிங்மிங் விட்டு தரவான் கிடையாது. அத இன்னும் ஃபுல் பவர்ல அதை டிஃப்ளெக்ட் பண்ணி பின்னாடி அமிச்சிருவான். ஒரு வழியா நான் இதை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டேன். அப்ப நம்ம சிங்மிங் நிறைய ரத்தத்தை வந்து அப்படியே துப்புவான். ஏன்னா அதிகப்படியான இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணதுனால நிறைய இன்டர்னல் இன்ஜுரிஸ் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா அவன் பின்னாடி ஒரு அட்டாக் அமுச்சு விட்டானே, அந்த அட்டாக்கு இன்னும் முடியல. ஏன்னா இந்த 10th அட்டாக்கு திரும்பி ரிட்டர்ன் வரும்ன்றது நம்ம சிங்மிங்க்கு நல்லாவே தெரியும். இதோட பேரு ரிட்டர்னிங் ஸ்ட்ரைக்கு. இந்த 10th டேகர், அதாவது ஹிடன் எக்ஸ்ப்ளோசிவ் டேகரை யூஸ் பண்றாங்கல்ல, அப்படி யூஸ் பண்ணும்போது எப்பயுமே இந்த அட்டாக்கு பின்னாடி போயிட்டு இன்னொரு தடவை அவங்கள நோக்கி வரும். இதை யாரும் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த காரணத்துக்காகவே இந்த டெக்னிக்கு செத்தவங்க பல பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம சிங்மிங் சாவானா என்ன? கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டெக்னிக்குக்கெல்லாம் நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போவான். முன்னாடி போயிட்டு முடிஞ்சா வரட்டும், எந்த டெக்னிக்கா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி அந்த டெக்னிக்கு, அந்த ரிட்டர்னிங் ஸ்ட்ரைக்க தடுக்க ஆரம்பிப்பான். இப்ப தடுக்க ஆரம்பிச்சோனே அந்த டெக்னிக்னால இன்னும் அதிகப்படியான அடி அவனுக்கு ஏற்படும். இருந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல, நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். என்னைக்கும் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா பின்வாங்கறதுன்றது இந்த சிங்மிங்கோட வரலாறுலே கிடையாது. நான் நேருக்கு நேரா மோதி மட்டும்தான் பழக்கம். நேராவே போறேன். எனக்கு முன்னாடி விக்டரி இருக்கும்போது நான் எதுக்காக பின்வாங்கி ஓடணும்னு சொல்லிட்டு அவனோட விக்டரியை நோக்கி நம்ம சிங்மிங் ஓட ஆரம்பிப்பான். அந்த டேகரை தடுத்துட்டு அவன் விக்டரியை எடுத்துக்கிறதுக்காக நம்ம சிங்மிங் ஜம்ப் பண்ணுவான். நம்ம சிங்மிங்க்கு எப்ப விக்டரி கிடைக்கும்? அவனை எதிர்த்து சண்டை போட்ட அந்த டேங்குனாக்க தோக்கடிக்கும் போது. இதை தோக்கடிக்கிறதுக்கு இந்த டேங்குனாக் பக்கத்திலே போயிருப்பான் நம்ம சிங்மிங். தன்னை நோக்கி தன்னோட சாவு வருதுன்றது டேங்குனாக்கு நல்லாவே தெரியும். அதுவும் ஒரு ஸ்வாடை எடுத்துக்கிட்டு தான் முன்னாடியே தன்னோட முடிவை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. இத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற நம்ம சிங்மிங் இந்த ஸ்வாட அவர் முன்னாடி இறக்குவான். அப்படியே பொறுமையா தன்னோட உயிர் போக போகுதுன்றது அவர் கண்ணு முன்னாடி தெரிய போகுது. இப்ப கரெக்டா நம்ம வெற்ற ஒரு சவுண்டும் கேட்கும், ரத்தமும் தெரிக்கும். தெரிச்சது என்னமோ டேங்குனாக்கோட ரத்தம் தான். ஆனா அவரோட முகத்துலதான் அவன் குறி வச்சிருப்பான். ஆனா அதுக்கு பதிலா அவரோட ஷோல்டர்ல வெட்டி இருப்பான். அவர் மூஞ்சி ஃபுல்லா ரத்தம் தெரிச்சிருக்கும். இப்ப நம்ம சிங்மிங்குக்கு மூச்சு வாங்குறதோட இந்த டேங்குனாக்க பார்த்து சொல்லுவான், நீ சொன்ன மாதிரியே இந்த 10ஐயும் நான் நிறுத்திட்டேன். ஆனா உன்னோட வாக்க காப்பாத்துறதுக்கு தான் உனக்கு துப்பு இல்ல, நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சிங்மிங் பொறுமையா கீழே விழுக போவான். இப்ப இந்த டேங்குனாக் பாப்பாரு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இப்ப விழுந்திருக்க வேண்டியது சிங்மிங் கிடையாது, அவர்தான்றது. ஆனாலும் நம்ம சிங்மிங் விழுந்துட்டான். இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவனோட வயிற்றுல குத்தி இருந்த இன்னொரு டேகர். இந்த டேகரை த்ரோ பண்ணது நம்ம டேங்குனாக் கிடையாது. இத பார்த்த உடனே அவருக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். திரும்பி பார்த்து எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை பார்த்து கேட்பாரு. ஏன்னா இத த்ரோ பண்ணது அவங்க பையன் டேங்க் பே. அவன் உடனே சொல்லுவான்,
நான் ஒன்னும் வேணும்னே பண்ணல, உங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணேன் அப்படின் போது, நான் உன்னோட உதவி வேணும்னு கேட்டேனா என்ன? ஒரு 2 பேர் சண்டை போடும்போது குறுக்க வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ முதல்ல வாய மூடுன்னு சொல்லிட்டு அவனை நோக்கி தன்னோட அட்டாக்கை யூஸ் பண்ணி அவனையும் கீழே தள்ளிடுவாரு. இப்ப மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம சிங்மிங்க பாக்குறதுக்காக வருவாங்க. நம்ம சிங்மிங் அப்படியே ரத்த வெள்ளத்துல அங்கேயே கிடப்பான். இப்ப நம்ம சிங்மிங் வந்து விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க 4 பேரும் அவனை பாக்குறதுக்காக வந்தாங்கல்ல. 4 பேரும் சிங்மிங் எந்திரி எந்திரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டேங் குனாக் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த டேங் குனாக் இருக்கான்ல, அவனுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். சோ அவனோட பேரு ஃபர்ஸ்ட் டேகர். சோ ஃபர்ஸ்ட் டேகர், செகண்ட் டேகர், இந்த மாதிரி அவனுக்குன்னு பர்சனல் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்கல்ல. சோ அவங்கள இந்த ஃபர்ஸ்ட் டேகரை கூப்பிட்டு இந்த மவுண்ட்வா டிவைன் டிராகனை மெடிசினல் ஹாலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அதாவது டேங்க் கிளான்ல இருக்கிற மெடிசினல் ஹாலுக்கு. இவனுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன பண்ணியாவது இவனை காப்பாத்தணும். ஒருவேளை இவன் இறந்துட்டானா மெடிசினல் ஹால் லீடர் மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் கொன்றுவேன். அதே மாதிரி இந்த டேங்க் பேவையும் தூக்கிட்டு வாங்க, இவனுக்கான தண்டனையும் கண்டிப்பா இவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் தூக்கிட்டு வர சொல்லிடுவாரு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேகர் இந்த உத்தரவு எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு வரும்போது நம்ம பேக்சுன் இவனுக்கு முன்னாடி ஸ்வாட் எடுத்துட்டு வந்து நிப்பான். இதுக்கு மேல யாரும் பக்கத்துல வர தேவையில்ல அப்படின்னு. இல்ல நீ கொஞ்சம் அமைதியாகுன்னு சொல்லும் போது நான் அமைதியா தான் இருக்கேன், இல்லன்னா உங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பேன். நாங்க தப்பு பண்ணியிருக்கோம், எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த உலகத்திலேயே பெஸ்டான மெடிசினல் டெக்னாலஜிஸ் வச்சிருக்கிறவங்க நாங்க தான். என்ன எங்களால கண்டிப்பா உன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும், எங்களால இல்லைன்னா வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம பேக்சுன் கேட்பான், நான் எப்படி உங்களை நம்புறது, நீங்க தான் சொன்ன வார்த்தையே காப்பாத்துறவர் கிடையாதே அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவரே வந்து அவனை பார்த்து சொல்லுவாரு, நான் தோத்து போயிட்டேன், நான் இந்த பெட்டிலையும் தோத்துட்டேன், அதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப மோசமா தோத்து போயிட்டேன். அந்த காரணத்தினால நான் என்னோட தோல்விக்கு எந்த காரணமும் சொல்ல போறதில்ல. இந்த சிங்மியுங்க ஏதாவது காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஹானரை நான் திரும்பியும் இதுல இருந்து கொஞ்சமாவது மீட்டு கொண்டு வரணும்னா கண்டிப்பா என்னோட பவர்ல இருந்து எது வேணாலும் பண்ணி நான் இவனை காப்பாத்துவேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே பேக்சுனாலே அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா டேங்க் கிளானோட பேட்ரியாக் அவரே இப்படி தலை குனிஞ்சு கேட்கும் போது அவனால மட்டும் என்ன சொல்ல முடியும். உடனே அவன் கேட்பான், நம்ம சிங்மிங் சர்வே வாவானா அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, நான் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணி அவனை காப்பாத்துவேன், என்ன டெக்னிக்கை வேணாலும் சரி, ஏதாவது ஒரு சீக்கிரட்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணியாவது அவனை கண்டிப்பா காப்பாத்திடுவேன் அப்படின்றவாரு. இந்த தடவையாவது நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க கையில தூக்கிட்டு நம்ம பேக்சுன் வருவான். சோ இப்ப இங்க நம்ம சிங்மிங் இருக்கான்ல, அவனுக்கு இந்த ரத்தத்தோட ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். எங்க இருந்து இந்த ரத்தத்தோட ஸ்மெல் வருது, இது ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் எந்திரிப்பான். கண்ணை முடிச்சு பார்த்தா அவன் வேற ஒரு இடத்துல இருப்பான். அவனை தோக்கடிக்கிறதுக்காக, அவனை கொல்றதுக்காக எக்கச்சக்க டீமனிக் கல்ட் மெம்பர்ஸ் அவனை சுத்தி அப்படியே வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இங்க நிக்கிறது இப்ப இருக்கிற சிங்மியோங் கிடையாது, பிளம் பிளாசம் ஸ்வாட் சைன் சிங்மியோங். அதுவும் அவன் போர்ல இருந்தப்ப இருக்கிறது. திடீர்னு நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப தாவோயிஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே அங்க வந்து அந்த டீமனிக் கல்ட் மெம்பர்ஸை தோக்கடிச்சிட்டு நேரா நம்ம சிங்மிங்க பாக்குறதுக்காக வருவான். சோ வந்தவன் யாரும் கிடையாது, இந்த டேங்க் போ, அதாவது அந்த டார்க் சுப்ரீம் இருந்தால, சோ அவன் தான். இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு வேற நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். எனக்கே தெரியல, மேபி கொஞ்சம் டயர்டா இருப்பேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிப்பாங்க. மேபி நீங்க டயர்டா தான் இருப்பீங்க, இந்தாங்க இந்த மெடிசனை நீங்க வேணா சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்பானா. அதெல்லாம் தேவையில்ல, நீ கொடுக்கறது எதையும் என்னால நம்பவே முடியாது, நீ எனக்கு கொடுக்குறேன் மெடிசன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாய்சனை கொடுத்தவன் தானே, உன்னையெல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்பா. நீங்க என்னைய நம்ப வேணாம், டேங்க் கிளானை வேணா நம்புங்களே அப்படின்னு இந்த டேங்க் போ கேட்பா. நான் டேங்க் கிளானை நம்புவேன், ஆனா உன்னையெல்லாம் நம்ப முடியாது, நான் கண்டிப்பா நீ கொடுக்குற எதையுமே வாங்கிக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லி கூட்டிட்டு போவான். ஸோ இந்த மாதிரி இவங்களாம் பேசிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல அவனே அவனோட மெடிசனை எடுத்து அவனாவே இவன் கையை பிடிச்சி அந்த மெடிசனை போட்டு விட ஆரம்பிச்சிருவான். இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரமா சரியாகும்பா, அது காத்துல விட்டா அதுவே சரியாயிரும், எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க சும்மா இருங்க, இதெல்லாம் போட்டாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த மருந்தை போட்டு விட்டுட்டு இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல தனியா நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த டேங்க் போ சொல்லுவான், நான் ஆரம்ப கட்டத்துல என்னோட ஃபேமிலியை நம்பவே இல்லை, என்னோட ஃபேமிலி என்னைய ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது, அவங்களோட மரியாதையும் காப்பாற்றணும்னா கண்டிப்பா அவங்க அந்த பவர்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதை தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க, நான் தான் அதை புரிஞ்சுக்காம போயிட்டேன். ஒருவேளை டேங்க் லேண்ட் மட்டும் பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க சிச்சுவான் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்கவே மாட்டோம், இங்கேயே எங்கேயாவது இருந்திருப்போம். ஆனா இவ்வளவு தூரம் போயிட்டும் எங்களோட பவரை நாங்க திருப்பி கொண்டு வரணும்னா அதுக்கு நாங்க எல்லாத்தையும் பண்ணி தானே ஆகணும், அதனாலதான் என்னையும் அவங்க அந்த கிளான்ல இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. நான் தான் அது புரியாம இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டேன். ஒருவேளை என்னோட ஃபேமிலியை நான் நம்பி அங்கேயே இருந்திருந்தேன்னா
என்னோட கிளான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறி இருக்கும், நிறைய பேர் செத்துருக்க மாட்டாங்க அப்படின்பா. இது எல்லாத்தையும் இப்ப சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா நீ ஸ்ட்ரென்த்தை நம்பிக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பா அது என்னைக்காவது உனக்கே பிடிக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவா. ஆனாலும் நம்ம டேங்போவுக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னா, ஒருவேளை இந்த வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்தேன்னா கண்டிப்பா என்னோட பேட்ரியாக் கிட்ட போயிட்டு நானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா நான் தானே அவனோட சீனியர் எல்டர் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவன் சீனியர் எல்டர், இவனை டேங்க் கிளானோட பேட்ரியாக்கா மாத்தணும்னு நினைச்சிருப்பாங்க. இவனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான திறமைகளும் இருந்திருக்கு. ஆனா அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தனியா ஓடி வந்துட்டான் இந்த டேங்போ. அதனால இப்ப இவனுக்கு அடுத்து எங்கர் பிரதர்ஸ் இருப்பாங்கல்ல, அவன் தான் இப்ப டேங்க் கிளானோட பேட்ரியாக்கா இருந்திருப்பான். ஆனாலும் இவன் சீனியர் எல்டர்ன்றதுனால போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம சிங்மிங்மே இதே தான் நினைப்பான். சோ அவனும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் மவுண்ட் வாசெக்டுக்கு பண்ணியிருக்கான். அவன் மவுண்ட் வாசெக்ட்ல இருந்து ஓடி போகணும்னு நினைக்கல. ஆனா மவுண்ட் வாசெக்டுக்கு அவன் அந்த பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட் அப்படின்னு ஒருத்தர் இங்க இருக்காருன்றதை தவிர வேற எதையுமே கொடுக்கல. அதை தவிர வேற என்ன கொடுத்துருக்கான்? ஜூனியர் டிசிபிள்ஸா பார்க்கல, அவனுக்குன்னு யாரும் டிசிபிள்ஸ்லாம் கிடையாது. சோ சும்மா அவன் பாட்டுக்கு அவனோட லைஃபை வாழ்ந்திருக்கான். மேபி இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்ப இருந்த சிங்மியும் யோசிச்சிருப்பான். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிற எல்லா காரியமுமே நடக்காது. சோ அப்படிதான் நம்ம சிங்மிங்க்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நடக்காமே போயிருக்கு. நம்ம சிங்மிங்க பார்த்து இப்ப ஃபைனலா இந்த டேங்போ சொல்லுவான், எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுங்க. ஒருவேளை இந்த போர்ல நான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே செத்து போயிட்டேன்னா இந்த டேங்க் கிளானை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, நான் டார்க் சுப்ரீமா அப்படி இப்படின்னு என்னை எல்லாரும் நிறைய பேர் கூப்பிடுறாங்க தான். ஆனா இந்த போர்ல உயிரோட இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த காரணத்தினாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன்பா. அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீயே போய் டேங்க் கிளானை பாத்துக்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட கேட்கற அப்படின்பா. நான் வேணா உங்களுக்கு 1000 பாய்சன் பில் தரேனே, அதை வேணா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உன்னை இங்கே நானே கொன்றேன், நீ எதுக்கு போர்ல போய் சாவற, இங்கே உன்னை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்பா. நீ ஒருவேளை உன்னோட டேங்க் கிளானை பாத்துக்கணும்னு நினைச்சினா அதை நீ தான் செய்யணும். அதனால எக்காரணத்து கொண்டும் எப்பயும் செத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பான். ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் உன்னால யார பத்தி நீ கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்பா. ஆனா நம்ம டேங்க் போ சொல்லுவான், நான் செத்தாலும் இங்க எதுவுமே முடியாது. ஏன்னா நீங்க தாவோயிஸ்டா இருக்கிறதுனால உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஆனா நான் செத்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் அவங்களோட வாழ்க்கைய வாழதான் செய்வாங்க. அந்த வாழ்க்கைய பாத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி இது ஒரு வித்தியாசமான ஃபீலிங். நான் எல்லாரையும் விட்டுட்டு போறேனோன்னு எனக்கு தோணுது. இந்த ஃபீலிங்கை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்பா. உடனே நம்ம சிங்மிங், அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் என்கிட்ட தராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவான். போறப்ப சொல்லுவான், என்னால உன்னோட ஃபேமிலியை பாத்துக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அதுக்கு பதிலா அந்த ஹெவன்லி டீமனோட தலையை வெட்டி இந்த போரை நானே முடிச்சு வைக்கிறேன். அதை என்னால பண்ண முடியும்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்துராது. அதே மாதிரி தான் இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு கரெக்டா ஒரே மாசத்துல இந்த டேங்போ அந்த போர்ல இறந்து போயிட்டா. இப்ப நம்ம சிங்மிங் தன்னோட கண்ணை பொறுமையா ஓபன் பண்ணுவான். ஓபன் பண்ணிட்டு தான் எங்க இருக்கோன்றத பாப்பான். அவனை சுத்தி நிறைய பேண்டேஜஸ் சுத்தி வச்சிருப்பாங்க. அவனுக்கு ஓஹோ நான் உயிரோட தான் இருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபைனலா அவன் என்ன பண்ணா அப்படின்றத யோசிச்சு பார்ப்பான். அதாவது டாங்குனாக்கு எதிரா யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் போய் நான் செத்துருப்பேனா என்னெல்லாம் போர்ல வந்துட்டு பாதியா வெட்டுனானுங்க, அதுக்கே உயிரோட இருந்தவன் இதுக்கெல்லாம் எப்படி உயிரோட இல்லாம இருப்பேன், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிடுவான். இப்ப டக்குன்னு கீழே பார்த்தா இவங்க 4 பேர் இருக்காங்கல்ல, நம்ம பேக்சுன்னு, நம்ம ஜோகுலு, அப்புறம் நம்ம ஜாங்கு, அப்புறம் சியோலு. இவங்க 4 பேரும் இவன் எந்திருக்கிற வரைக்கும் பக்கத்திலே வந்து உட்கார்ந்துருப்பானுங்க போல. அதனால எல்லாரும் டயர்டாகி அப்படியே தூங்கிட்டாங்க. நம்ம சிங்மிங் யோசிப்பான், இவனுங்க எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க பாரு. அப்ப சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், நீ 3 நாளா தூங்கிக்கிட்டு இருந்த, சோ அன்கான்சியஸா இருந்துட்டு நீ இப்பதான் உன்னோட கண்ணை முடிச்சிருக்க, ஒரு வழியா நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்குனாக்கு வந்து கேட்பாரு. இப்ப நம்ம சிங்மிங் கேப்பா, என்னது 3 நாளாவா அப்படின்னு. அப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆமா இந்த 3 நாள்லயும் இவங்க 4 பேரும் கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. அவங்க 4 பேருமே அவங்களோட ஸ்வாட வச்சுக்கிட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே இடத்துல வச்சிருந்திருக்காங்க. ஏன் எங்க டாக்டர்ஸ கூட ஒழுங்கா வைத்தியம் பார்க்க விடல, இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம நீங்க 5 பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் போல, அந்த காரணத்தினாலதான் இவங்க 4 பேரும் உனக்காக இவ்வளவு தூரம் போயிருக்காங்க. டேங்க்லான சேர்ந்த சில்ட்ரன்ஸும் இந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா எனக்கு அவங்கள பத்தி கவலை இல்லாம இருந்திருக்கும். உன்னை பார்த்து உண்மையிலே எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு அப்படின்பாரு. இதுல பொறாமப்பட்டதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லுவான். ஏன்னா இவங்க 4 பேரும் இப்படியே முழிச்சிருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. யாராவது ஒருத்தர் முழிச்சிருந்து மத்த 3 பேரும் தாராளமா தூங்கி இருக்கலாம். ஆனாலும் 4 பேருமே முழிச்சிருந்திருக்கானுங்க. உண்மையிலேயே 4 பேருக்குமே மூளை கிடையாது. உண்மையிலே முட்டாளுங்க தான் இவனுங்க. ஆனாலும் நம்ம சிங்மிங்க்கு இந்த முட்டாள்களை வெறுக்கணும்னு தோணாது.
சோ இப்ப இந்த டாங்குனாக் சொல்லுவாரு, மவுண்டோவா டிவைன் டிராகன், நான் இது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது எல்லாமே என்னோட கவனக்குறைவுனால ஏற்பட்டதுதான். டேங்க் பே இந்த மாதிரிலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை. சோ அவன் பண்ணதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, அதுக்காக நான் அது உனக்கு தரேன். ஏன்னா முதல்ல நான் என்னோட டிஃபீட்டை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் கண்டிப்பா தோத்து போயிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரியே நீ இனிமேல் டேங்க் கிளானோட ஒரு ஃப்ரெண்டு. நீ எப்ப வந்தாலும் நீ உன்னைய வரவேற்கிறதுக்காக நாங்க ரெடியா தான் இருப்போம். அது இல்லாம உனக்கு ஒருவேளை டேங்க் பேவோட தலை தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் வெட்டி தரதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அவன் பண்ண தப்புக்காக என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். நான் ஒழுங்கா வளர்க்காம போனதுக்கு இதுதான் நான் அவனுக்கு கொடுக்கற தண்டனையா இருக்கும். இப்படி பண்ணா மட்டும்தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டேங்க் கிளானோட மானத்தை என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லுவாரு. உண்மையிலேயே இவருக்கு அவங்களோட பையனை கொல்லணும்னு ஆசை இல்ல. இருந்தாலும் நம்ம சிங்மிங் நம்பணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றாரு. சோ அவனை தாக்குனாருதான். இருந்தாலும் அவங்க சொந்த பையனை கொல்லணும்னு நினைப்பாரா என்ன? இப்ப நம்ம சிங்மிங் என்ன தெரியுமா கேட்பான், இதுக்கு இவ்வளவுதானே அப்படின்னு. என்ன கேட்ட? நான் இவ்வளவுதானான்னு கேட்டேன். உனக்கு வேற என்ன வேணும்? நீங்க எடுத்துட்டு வந்து உங்க கத்தியை எடுத்துட்டு வந்து என் வயிற்றுலே குத்துவீங்களா? குத்துன வயிற்றோட வந்துட்டு அப்படியே என்னை படுக்க வச்சுட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா நாங்கள் ஏற்றுக்கணுமா என்ன? நீங்கள் எல்லாரும் ஈஸியாக இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன அவ்வளோ ஈஸியான மேட்டரா என்ன? அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளையினால பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் யாரு? ஒழுங்காக வளர்க்காம போன நீங்கள் தானே. அப்போ நீங்கள் தான் அந்த பழியை ஏற்றுக்கணும். எதுக்கு உங்க புள்ள மேல தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நான் இப்பவே போயிட்டு இது எல்லார்ட்டையும் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து, பாத்துக்கோங்க மகாஜனங்களே பாத்துக்கோங்க, இந்த டேங்க் கிளான் இப்படிதான் இருக்கு. இவனுங்களே வேண்டாத புள்ளைய பெத்துட்டு அதுக்கு காண்டாமிருகோன்னு பேர் வச்சுட்டு புள்ள மேல தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பண்ணதுதானே தப்பு, ஆனா அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறானுங்க. இந்த காலத்துல ஒரு கிளான் இப்படியா இருக்கும்? சே, ஐயோ, கால கொடுமையாடா இது, கால கொடுமை. இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்பவே நான் செங்குடுவுக்கு போறேன். அங்க போயிட்டு இது எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் சொல்றேன். அப்படி சொன்னா அப்ப இந்த டேங்க் கிளான் என்ன பண்ணும்? அப்படியும் இல்லையா, ஒரு பிரச்சனையும் இல்ல. நேரா பெக்கர் செட்டுக்கு போறேன். அவனுங்கள்ட்ட போயிட்டு இது எல்லாத்தையும் போயிட்டு எல்லார்ட்டையும் பரப்ப சொல்லிடுறேன். இன்னும் 3 நாள்ல உலகம் ஃபுல்லா இந்த நியூஸ் தெரிஞ்சிரும்டா அப்படின்பா. ஓஹோ, அதை பண்ணா டேங்க் கிளான் என்னோட தலையை தேடி வருவானுங்களோ? பரவாயில்ல, என்ன சர்ப்ரைஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணாலும் சரி, நான் இதை எதிர்த்து இந்த உண்மையை நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்பா. உடனே நம்ம டாங்குனாக்கு ஒரு கோவத்துல சொல்லிடுவாரு, அப்படின்னா நான் உன்னை ஏற்கனவே கொண்டிருப்போமே இந்த 3 நாள்ல அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங்கு, ஏதாவது சொன்னீங்களா என்ன அப்படின்னு கேட்பானா. இல்ல வாய் தவறி ஏதாவது வந்திருக்கோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி, உனக்கு அப்ப என்னதான் வேணும்? நீ என்ன வேணும்னு கேட்குறியா அப்படின்னு கேட்பாரா. இப்ப நீங்க இன்னமும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு காம்பன்சேஷன் வேணும். புரிஞ்சுதா? காம்பன்சேஷன். நீங்க எதையாவது ஒன்ன வந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டே சொல்லிடலாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வேலைக்கே ஆகாது. வயிற்றுல குத்தி இருக்கீங்க, நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதுக்காக கரெக்டான பணத்தை கணக்கு போட்டு எண்ணி வச்சா மட்டும்தான் நான் ஒத்துக்குருவேன். சரி, உனக்கு அப்படி எவ்வளவுதான் வேணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது அது எப்படி உடனே சொல்ல முடியும்? என்னால அதெல்லாம் உடனே சொல்ல முடியாது. நல்லா யோசிச்சுதான் சொல்ல முடியும். உங்க கல்லாவை எப்படி காலாவதியா மாத்துறது நான் கால் மேல கால் போட்டு யோசிப்பேன். அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க ஒண்ணு வச்சிருப்பீங்களே, நல்ல காஸ்ட்லியான பில்லு, 1000 பாய்சன் பில்லு. அந்த பில்லுல ஒரு பில்லை எடுத்து இந்த பக்கம் தள்ளுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்பா. ஆனா அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பில்லு ஆச்சே. அதுவே கொஞ்சம் தான் இந்த டேங்க் கிளான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதனாலதான் எனக்கு வேணும், போய் எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்றவா. இப்ப நம்ம டேங்க் போவை திரும்பி பார்த்து சொல்லுவா, டேங்க் போ கவலையே படாத. நீ சொன்ன மாதிரியே நான் டேங்க் கிளானை நல்லா பாத்துக்கிருவேன். ஆனா பாத்துக்கிறதுக்கு கூலி வேணும்ல, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்க தான் செய்வேன். கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் அதிகமாவே தான் வாங்க போறேன். இருந்தாலும் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ தான் வந்து டேங்க் கிளானை பாத்துருக்கணும், என்கிட்ட கேட்டுக்கவே கூடாதுன்பா. இப்ப இந்த டாங்குனாக்கு அந்த பக்கமா போயிட்டு அவரோட சீட்ல உட்காந்துட்டு இதெல்லாம் பகல் கொள்ள அப்படின்பாரு. இதெல்லாம் பகல் கொள்ளன்னு அவருக்கும் தெரியும். ஆனா வேற வழி இல்ல, அவர் தப்பு பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கொடுக்குற நிலைமையில இருப்பாரு. இனிமேல் உன்னோட பிரதர் வந்துட்டு டேங்க் கிளானோட யங் பேட்ரியாக்கா இருக்க மாட்டான். ஏன்னா அவன் இந்த மவுண்ட்வா டிவைன் டிராகனை காயப்படுத்தி இருக்கான். கண்டிப்பா அவன் யங் பேட்ரியாக்கா இருந்தா இத மவுண்ட்வா டிவைன் டிராகன் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான்னு சொல்லிடுவான். இப்ப இந்த டேங்க் ஜானுக்கு ஒரு டவுட் வரும். என்னதான் இந்த மவுண்ட்வா டிவைன் டிராகன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தாலும், ஏன் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கா மாற போற ஒரு ஆளா இருந்தாலும் அவனோட செக்ட் அந்த மாதிரி கிடையாது. சோ அவனுக்காக இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டவுட் வரும். அதை கேட்பான். உடனே இவர் சொல்லுவாரு, ஒருவேளை அவன் பெரிய செக்ட சேர்ந்த ஆளா இருந்தானா அவன் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா மாறுவான்னு நினைக்கிறியா? அவன் இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டதுக்கான காரணமே அவன் அந்த மவுண்ட்வா செக்ட்ல இருக்கான்றது மட்டும்தான். சோ நம்ம அவனுக்கு உதவி செய்வோம். அந்த உதவி மூலமா அவன் கிட்ட இருந்து நம்மளும் நிறைய எடுத்துக்கிடுவோம். இது ஒரு மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப்பா இருக்க போகுது.
இப்ப இந்த யங் பேட்ரியாக்கோட இந்த சீட்டு எம்டியா இருக்க போகுது. நீயும் உன்னோட பிரதர்ஸும் இதுக்காக போட்டி போடணும்னு சொல்லிடுவாரு. அது மட்டும் கிடையாது, நான் உனக்கு ஒரு மிஷனும் தரேன். இந்த மவுண்ட்வா டிவைன் டிராகன் அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிடுவான் போல. சோ இந்த டேங்க் கிளான்ல இருந்து ஒருத்தர் யாராவது ஒருத்தராவது இந்த மவுண்ட்வா டிவைன் டிராகனுக்கு பக்கத்துல போய் இருக்கணும். நீ அந்த வேலையை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ எப்படியாவது அவனோட இன்னர் சர்க்கிள்குள்ள போயிரு. அப்படி போயிட்டீன்னா கண்டிப்பா அது மவுண்ட்வா செக்டுக்கும் இந்த டேங்க் கிளானுக்கும் ஒரு பெரிய நல்லதை ஏற்படுத்தும் அப்படின்பாரு. அப்ப இந்த டேங்க் ஜான் சொல்லுவான், எனக்கு இந்த யங் பேட்ரியாக்கா மாறுறதுக்கு எந்த ஆசையும் கிடையாது. இருந்தாலும் நீங்க சொன்னது டேங்க் கிளானுக்கு ஒருவேளை உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த மிஷனை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்பா. கண்டிப்பா இதை எப்படியாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவோட இருப்பான். ஏன்னா மவுண்ட்வா டிவைன் டிராகனை மட்டும் சொன்ன மாதிரியே இவங்க சைடு கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவனோட ஃப்ரெண்டா மட்டும் மாறிட்டா அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். பார்த்தா நம்ம சிங்மிங் இப்ப அவனை பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பான், என்னப்பா தம்பி யோசிச்சுக்கிட்டே இருக்க ரொம்ப நேரமா? அப்படி என்னதான் யோசிக்கிற? அந்த பக்கம் பராக் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்ப மாட்டியா? ஒழுங்கா காத்த வீசு, நீ ரொம்ப ஸ்லோவா வீசுற பாரு அப்படின்பா. பார்த்தா இவன் ஃப்ரெண்டா மாறணும்னு வந்திருப்பான். இவனை ரூம்ல நிக்க வச்சு காத்து வீசுன்னு சொல்லியிருப்பான். இவன் இந்த டேங்க் ஜான் யோசிப்பான், நான் எதுக்கு வந்தேன், இங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங் படுத்துக்கிட்டே, பா எவ்வளோ சியூவியா இருக்கு இந்த மீட்டு, சாப்பிட சாப்பிட அப்படியே தேவாமிருத மாதிரி இருக்கே அப்படின்பா. உன்னைய வயிற்றுல குத்துனாங்க தானே, நீ பாட்டுக்கு இப்படி படுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே, படுத்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு வேற இருக்கியே, இதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சனும் மற்றவங்களும் கேட்பாங்க. உட்காந்து உட்காந்து உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, அந்த காரணத்தினாலதான் இது எல்லாத்தையும் படுத்துக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இவனை என்ன சீனியர் பிரதர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கேட்கும்போது, அவனை அப்படியே விட்டுரு, அவன் போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுவான் அப்படின்பா. பா இதெல்லாம் அப்படியே நாக்குல அறுசுவை நாட்டியம் ஆடுது, நாட்டியம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு படுத்துக்கிட்டே எல்லாத்தையும் வாயில ஊத்திக்கிட்டே இருப்பான். நீங்களாம் ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? நீங்க என்னைய பார்த்து கத்துக்கணும். டேங்க்லான்னு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுல உட்காந்து சாப்பிடுறதுக்கு என்ன பிரச்சனை, நல்லா சாப்பிட வேண்டியதானே அப்படின்பா. இப்ப நம்ம டேங்க்லானோட பேட்ரியாக்கே இங்க வருவாரு. எல்லாம் சுகமா தானே இருக்கு அப்படின்னு. சுகமா? யோ சூப்பரா இருக்கியா, நல்லா இருக்கு, எல்லாம் அருமையா, சாப்பாடு கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் தான் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, மேபி இன்னும் கொஞ்சம் காரம் தூக்காலா இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்பா. பரவாயில்ல, உனக்கு போக போக இது பழகிரும் அப்படின்பாரு அவரு. சரி சரி, அதனாலதான் நானும் இப்படி படுத்துக்கிட்டே நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா. இப்ப அவர் யோசிப்பாரு, இவன் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்றானே, நார்மலா இந்த டேங்க்லானுக்கு வரவங்க இந்த கெஸ்ட் யாருமே சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, எங்க இந்த டேங்க்லானு பாய்சன் ஏதாவது வச்சிருவானுங்களோ அப்படின்னு. ஆனாலும் இவன் நம்பிக்கையோட சாப்பிட்றான், அப்படின்னா இவனுக்கு டேங்க்லான் மேல நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே அப்படின்பாரு. பார்த்தா அவருக்கு கோபமும் வரும், ஒரு பக்கம் சிரிப்பும் இருக்கும். எதை காட்டுறதுனே தெரியாம ஒரு மாதிரி ரெண்டு ரியாக்ஷனையும் காட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்பான், என்ன சாப்பிடணுமான்னு. அது அது இல்ல, நான் இல்ல ஒன்றும் இல்லை, நான் சும்மா பார்க்கலான்னு வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்றவான். வேற வழியே கிடையாது. பார்த்தா பின்னாடி ஒன்று நிற்கும், இதை அறிமுகப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே வேகமா நம்ம சிங்மிங்க பார்த்து, உன்ன மாதிரி ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. யோசிச்சுட்டு, நான் உன்னை பார்க்கறதுக்காக ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் சின்ன பசங்க நல்லா பேசிக்கிறீங்க அப்படின்னு கோவத்தை அடக்கிட்டு பேசினா எப்படி பேசுவோம் அந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப சரி சரி அப்படி யார் தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது, உள்ளவா அப்படின்னு கூப்பிடுவாரு. ஸோ உள்ள ஒரு பொண்ணு வரும். இந்த பொண்ணை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சியா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம டேங்க் குணாக் சொல்லுவாரு, இது என்னோட பொண்ணு, நீயே உன்னை அறிமுகப்படுத்திக்கோ அப்படின்பாரு. என்னோட பேரு டேங்க் சோசோ, நான் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும். ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம சிங்மிங் ஒரு ரூம்ல போயிட்டு அப்படியே கோவமா இருப்பான். பொண்ணை பெத்து வைங்கடான்னு சொன்னா அட்டைப்பூச்சியை பெத்து வச்சிருக்கானுங்க, எங்க போனாலும் பின்னாடியே தொத்திக்கிட்டு அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே வருது, எல்லா நேரமும் என்னைய துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கா, இன்னும் பாத்ரூமுக்கு மட்டும்தான் வரல, அதுக்கு வாய்ப்பு இருந்தா அதையும் பண்ணிருப்பா போல, எப்ப பார்த்தாலும் என்னை துரத்திட்டு வந்துகிட்டே இருக்காளே, இவளுக்கு என்னதான் வேணும் கடவுளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படின்னா நீ உன்னோட ரூமுக்கு போக வேண்டியதானேப்பா அப்படின்னு பேக்சுன் கேட்கும்போது, பேக்சுன் எனக்கு என்ன வேற வழி இருக்குன்னு நினைக்கிறியா என்ன, பயந்து போனதுனாலதான் நானே இங்க வந்திருக்கேன்பா. இந்த டேங்க் குணாக்கு பொண்ணை பெக்கல, விஷத்தை பெத்து வச்சிருக்காரு, அதுவும் ரொம்ப டேஞ்சரஸான விஷம் இது. இந்த விஷம் மட்டும் நம்ம பார்த்தாலே கண்டிப்பா நம்மள பொசிக்கிறோம், இந்த விஷம் பக்கத்திலே போக கூடாதுன்னு பாரு. அவர் என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, கல்யாணமா கல்யாணம், என்ன மாதிரி ஒரு தாவோயிஸ்டுக்கு போயிட்டு எவனாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பானா, அதுவும் டேங்க்லானோட பேட்ரியாக்கு இந்த மாதிரி நினைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பேக்சன் சொல்லுவான், மேபி அவர் உன்னை ரொம்ப நல்ல விதமா பாக்குறாரு போல, அதனாலதான் அவரோட பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாருன்னோனே, எனக்கு அது தேவையில்ல, எவனாவது அவனே வலுக்கட்டாயமா பாய்சன் எடுத்து டீல போட்டு குடிப்பானா, நான் குடிக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கிழவன் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்,
நான் மாட்டவே மாட்டேனே அப்படின்பா. இப்ப இந்த டேங் சோசோவும் அப்படியே போயிட்டு இந்த சீங்மிங் எங்க தான் போனா அப்படின்னு வெளில நின்று தேடிக்கிட்டே இருக்கும். இவனை காணுமே, இன்னும் வந்திருக்கணுமே இங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம டேங் ஜான் வந்து கேட்பான், நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற, கொஞ்சம் ஈஸியாரு, நீ ஒன்னும் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசோ அவனை பார்த்து சொல்லும். இன்னும் நம்ம சீங்மிங் இதோட வலிக்கு வந்திருக்கணும்னு நினைக்கும். ஏன்னா அது ரொம்ப அழகா இருக்கான். சோ அந்த காரணத்தினால கண்டிப்பா இந்த அழகை பார்த்துட்டு வந்திருக்கணும்ல. அதுவும் அழகே பொறாமைப்படும் பேரழகுல நானு என்ன பாக்குறதுக்கு அவன் எப்படி வராம இருப்பான்? என்னதான் அவன் தாவோயிஸ்டா இருந்தாலும் அவன் என்கிட்ட இருந்து ஓடணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பா அவனுக்கு என் மேல கண்டிப்பா ஒரு விருப்பம் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம டேங் ஜான் என்ன யோசிப்பானா, நார்மலா இந்த சோசோ இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது, இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுது எதுக்காக அப்படின்னு சொல்லி யோசிப்பான். உடனே நம்ம சோசோவை பார்த்தே கேட்பான், உனக்கு மவுண்ட் வா டிவைன் டிராகனை பிடிச்சிருக்கா அப்படின்னு. எப்படி எனக்கு பிடிக்கும், நேத்து தான் அவனை பார்த்தேன், ஒரே நாள்ல பிடிக்கிறதுக்கு அவன் என்ன மேக்னெட்டா போய் நான் போய் ஒட்டிக்கிறதுக்கு, கண்டிப்பா அப்படிலாம் பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்லிடும். அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு இந்த டேங் ஜான் கேட்கும் போது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் நான் மிஸ் பண்ணேன், நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறவே நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்பா. நம்ம சோசோவோட ரீசன்லாம் சிம்பிள் தான். என்னதான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க அப்பா டேங் கிளானோட பேட்ரியாக்கா தான் யோசிக்கணும். சோ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வரும்போது கண்டிப்பா ஒரு பெரிய ஃபேமிலி, இந்த சிச்சுவான்லயே இருக்கிற ஒரு பெரிய ஃபேமிலியோட பையனுக்கு தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. அப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி என்ன சொல்றாங்களோ நான் அதே மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரூல்ஸோட தான் இருக்கணும், இந்த மாதிரி எட்டிக்வெட்டை ஃபாலோ பண்ணணும்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நான் சாப்பிட்றதுல இருந்து தூங்குற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணியே என்னோட லைஃப் ஃபுல்லா போயிடும். இப்படியே நான் செத்தும் போயிடுவேன். இந்த மாதிரி என்னால வாழ முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பா. இருந்தாலும் டேங் கிளானோட பேட்ரியாக்கோட பொண்ணா பிறந்துட்டோம், நம்மளோட லைஃப் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுட்டா. ஆனா இப்ப அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஜெனரேஷனோட, ஏன் இதுக்கப்புறம் உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்டா மாற போற ஒரு ஆளு இப்ப அவ கண்ணு முன்னாடியே இருக்கான். ஒருவேளை யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போறோம்னா ஏன் இவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறா. அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளோட பண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறா. அப்படி ஒருவேளை அவன் ஸ்ட்ராங்கஸ்டா மாறணும்னு நினைச்சானா கண்டிப்பா ட்ரைனிங்னு போயிடுவான், என்னோட வாழ்க்கை தனியாவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மேரேஜை எதுக்காக பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு இந்த டேங் ஜான் கேட்கும்போது, இதை விட ஒரு பெட்டரான மேரேஜ் கிடையவே கிடையாதுன்பா. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும், அந்த வீட்டுல நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயான ஒரு லைஃப் இது எனக்கு, இந்த மாதிரி ஒரு லைஃப் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா என்னோட லைஃபை நான் பாட்டுக்கு வாழ்வேன் அப்படின்பா. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் வரவே வராதான். கண்டிப்பா இந்த மவுண்ட் வா டிவைன் டிராகனை செத்தாவது நான் பிடிச்சே தீருவேன், பேய் மாதிரியாவது போயிட்டு அவனோட கழுத்துலயாவது உட்கார்ந்துக்கிருவேன், என்னோட அப்பா இதுக்கு ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவோட ஒரு கொள்கையோட இருப்பா. ஆனாலும் அவனை ஏத்துக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நான் நினைக்கிறேன்னு இந்த டேங் ஜான் சொல்லுவான். உடனே இந்த சோசோ என்ன சொல்லுனா, அதுக்கு என்ன பண்றது, அப்பாவே ஏத்துக்கிட்ட ஒரு ஆளவன், கண்டிப்பா அவனுக்கான மரியாதையை நான் கொடுத்துதான் ஆகணும். அப்படியே ஒருவேளை அவன் என்னை இப்ப லவ் பண்ணலனாலும் போக போக ரொம்ப நாள் எல்லாரும் ஒன்னா வாழ்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா லவ்வும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் தானாவே வந்துரும் தானே அப்படின்னு சொல்லி நினைப்பா. சோ இவ யோசிக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம அவன் பார்க்கவும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கானா, அதனாலதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவன் இவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறானா. இது ஒண்ணுதான் நம்ம சோசோவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை. இப்ப நம்ம டேங் ஜான் யோசிப்பான் அவங்க தங்கச்சியை பார்த்து, இவ எல்லாத்த பத்தியுமே பிளான் பண்ணி வச்சிருக்கா. என்ன இருந்தாலும் டேங் கிளானோட டாட்டரா பிறக்கிறது ஒரு வரம்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து யோசிச்சு பார்த்தா இவ டேங் கிளானோட டாட்டரா பிறக்கிறது ஒரு சாபமும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த டேங் கிளானை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை அவங்க அவ்வளோவாலாம் யோசிக்க மாட்டாங்களாம். அந்த காரணத்தினால பொண்ணுங்க யாருமே இந்த கிளானை சேர்ந்த சீக்கிரட்டான டெக்னிக் எதையுமே கத்துக்க கூடாது, ஏன் மார்ஷியல் ஆர்ட்ஸே கத்துக்க கூடாது. அப்படி இருக்கிறப்ப பொண்ணுங்க எல்லாம் சாதாரண ஒரு ஆளுங்களா மட்டும்தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இந்த பேட்ரியாக்கோட பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரியலாமே தவிர இந்த இடத்துல இருந்து தாண்டி கூட போக முடியாது. சோ சொல்ல போனா இவங்களோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும், நல்ல ஒரு பணக்கார வீட்டுல வளர்ற நாய் மாதிரி தான். சோ என்னதான் அந்த நாய்க்கு தங்கத்தட்டிலேயே சாப்பாடு போட்டாலும் அதுக்கான சுதந்திரத்தை கொடுக்காத வரைக்கும் அதால அதோட நாய் மாதிரியான வாழ்க்கைய வாழவே முடியாது. அந்த மாதிரி தான் இந்த பொண்ணோட வாழ்க்கையுமே. இந்த பொண்ணுக்கு என்னதான் அது பிறந்த இடம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இடமா இருந்தாலும் அதோட ஃப்ரீடம் கிடைக்காம இருக்கு. சோ அந்த ஃப்ரீடம் தான் வேணும்னு அவன் நினைக்கிறா. என்ன இருந்தாலும் என்னோட லைஃபை நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன், அந்த சந்தோஷத்துக்கான சாவி இங்கதான் இருக்கு. நீ ஒருவேளை எனக்கு உதவி செஞ்சீனா நானும் உனக்கு ஒரு உதவி செய்யறேன். எப்படி இருந்தாலும் நீதான் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்டா மாறப்போற ஒருத்தனோட மச்சானா இருப்பீல, அப்படி யோசிச்சு பாரு அப்படின்பா. பார்த்தா அவனும் இதுக்காக உதவி செய்வான். அவன் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்டா மாறப்போற ஒருத்தரோட மச்சானா மாறணும்னு நினைக்கல, இருந்தாலும்
அவங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறா. ஸோ அதுக்காக உதவி செய்யணும்னு நினைப்பா. இப்ப ரொம்ப நேரமா சுங்மிங்னு இவ தேடிக்கிட்டே இருப்பா. எல்லா பக்கமும் பாப்பா. சுங்மியோங் எங்க இருக்க நீ? எங்க போன? என் கண்ணுலயே பட மாட்டேங்கிறியே. நான் ரொம்ப நேரமா என் கண்ணுல விளக்கணைய ஊத்திட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த விளக்கணை எங்க போனானே தெரியலையே. இவன் கண்டிப்பா அவனோட ரூம்ல தான் இருக்கணும். ஆனா ரூம்லயும் இல்ல, வேற எங்கேயோ சுத்துறா. எனக்கு தெரியாம தான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு இவனையும் எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கா. இந்த பேய் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த பேய்க்கு கண்ணே தெரியாது. ஹீரோ பக்கத்திலேயே அப்படியே ஊர்ந்து போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ மட்டும் தான் இதை பார்த்து பார்த்து பயந்துகிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் இவளும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம சிங்மிங்கும் அதே மாதிரி பக்கத்திலேயே ஒளிஞ்சிருக்கான். நான் மூச்சை கூட விட மாட்டேன்டா, மூச்சை கூட அடக்கி வச்சுக்கிருவேன்டா. என்னால இதுக்கு எதிராக ஜெயிக்கவே முடியாது. என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் நான் தோத்து போயிருவேன் நினைப்பான். சோ அவனோட ஊண்டு இன்னும் ஹீலே ஆகலையா, அதாவது அவனோட காயம் இன்னும் ஹீல் ஆகல. அந்த காரணத்தினாலதான் அவன் இந்த டேங்க் லேண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்ப நம்ம சிங்மிங் தான் ரொம்ப வீக்கா இருக்கிறதா யோசிப்பா. ஏன்னா என்னதான் இந்த டேங்க் பே சைட்ல இருந்து தாக்கி இருந்தாலும் அத ஒரு காரணமா சொல்லவே முடியாது. ஏன்னா பேட்டில் ஃபீல்ட்ல யாரு வேணாலும் எங்க இருந்து வேணாலும் தாக்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவன் சைட்ல இருந்து தாக்குனதை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கணும். வெறும் ஒரு டேங்க் லேண்டோட பேட்ரியா கிட்ட சண்டை போட்டதுக்கே எனக்கு இந்த நிலைமை. நான் வெறும் 3 நாள் தூங்கிருக்கேனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப தன்னோட ஆரிஜினல் எனர்ஜி பில் எடுத்து பாப்பான். சோ இவன் கிட்ட ஒரு ஆரிஜினல் எனர்ஜி பில் இருக்கும். நம்ம செக்டர் லீடர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருப்பான்ல. அது மட்டும் இல்லாம இந்த 1000 பாய்சன் பில்லும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தன்னோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறான். இது ரெண்டும் ஒன்னா சேர்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். அப்படி எடுத்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆச்சு அதுக்கப்புறம் இவன் மொத்தமா அவனோட எனர்ஜியே இல்லாம போயிடும். இருந்தாலும் அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறான். இப்ப இதை எடுத்துக்கிட்டாலும் அவனோட பழைய நிலைமைக்கு அவனால போக முடியாது. இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அவனுக்கு வராம இருக்கும். அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்றா. இப்போதைக்கு இதெல்லாம் இருக்கட்டும், தன்னோட உடம்பு நல்லா குணமானதுக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம்னு யோசிப்பா. அப்ப கீழே இருந்து ஒரு குரல் கேட்கும். சுங்மியூங், நீ இங்கதான் இருக்கியா? சுங்மியூங் மாட்டுன என்கிட்ட அப்படின்னு. ஐயோ ராட்சசி பாத்துட்டாடா, இங்க இருந்து நான் ஓடுறேன் அப்படின்னு நம்ம சிங்மிங் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடாத நில்லு, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் பேசணும். நான் வேணா உனக்கு சாக்லேட் வாங்கி தரவா? சாக்லேட்டு, உன் சாக்லேட்டை நீயே போயிட்டு வச்சுக்கோ, நான் இங்க இருந்து போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான். இந்த சோசவும் பின்னாடியே துரத்திட்டு வரும். வேலைக்கே ஆவாது, அந்த இடத்துக்குள்ள போயிட வேண்டியதான். இவன் அப்பந்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா இந்த டேங்க் லீடரோட ஆபீஸ் எங்க இருக்குமோ அங்கேயே உள்ள போயிருவான். உள்ள நுழைஞ்சு கதவை போய் சாத்திக்கிடுவான். சே, இங்க போயிட்டானே, என்னால என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப பொறுமையா நடந்து போவான். சோ நடந்து போய் இந்த டேங்க் லேண்டோட பேட்டரியாக்கா பாக்குறதுக்காக போவான். அங்க போனோடனே அவர் சொல்லுவாரு, ஒரு வழியா நீ இங்க வந்துட்டியா அப்படின்னு. இந்த இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ மாதிரி ஒண்ணு ஊத்துவாரு. கோல்டு டீயா, அதை ஊத்திட்டு குடி அப்படின்பாரு. நம்ம சிங்மிங் ஒரு ரியாக்ஷனோட அவரை பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு. அவரும் என்ன இவன் நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உடனே எடுத்து நல்லா மடக் அப்படின்னு குடிச்சிட்டு, இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், எவனாவது ஒரு தாவோயிஸ்டுக்கு போயிட்டு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பானா? நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்கும் போது, எது, நானே என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை நீ பார்த்த, என் கண்ணு நொல்லையா போயிருக்கணும்டா உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு. அப்ப இது நீங்க பண்ணலையா அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்கும்போது, நான் ஒன்றும் பண்ணல அப்படின்றவாரு. அப்ப எதுக்குதான் உங்க பொண்ணு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்பா. அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க பொண்ணு என்ன வந்து சொல்லியிருக்குன்னா, எனக்கு எப்படியாவது அவனை மட்டும் இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணி வச்சிருங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சிங்மிங்க பார்த்து சொல்லிடுவாரு. நீ ஒன்னும் உன்னோட ஆசையெல்லாம் வளர்த்துக்காத, நான் அந்த மாதிரிலாம் என்னோட பொண்ணை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டேன் அப்படின்பாரு. உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், இல்ல எனக்கு ஒன்றும் புரியல, இப்ப என்கிட்ட அப்படி என்ன பிரச்சனை, ஏன் எல்லாரும் வந்து என்னை இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்டிஸ்ட், ஆனா நல்ல ஆள் கிடையாது, உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி தர முடியாது பாப்பா அப்படின்றவாரு. இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, எப்படி இருந்தாலும் அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு மோசமான ஆளுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாரா. சொல்ல போனா அவர் திரும்பி நம்ம சிங்மிங்க தான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னும் இருந்தாலும் ஒரு டேங்க் லேண்டோட பேட்டரியாக்கா அவரால் அதை தடுக்கவும் முடியல. என்ன இருந்தாலும் இவன் ரொம்ப ஒரு பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாற போறவன். சோ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா இருக்காது. சோ இந்த 2 ரோலுமே கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் ஒண்ணு. அவர் அப்பாவும் யோசிக்கணும், டேங்க் லேண்டோட பேட்டரியாக்காவும் யோசிக்கணும். இப்ப நம்ம சிங்மிங் இவரை பார்த்துட்டு யோசிப்பான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளா தான் இருக்காரு. என்னதான் டேங்க் லேண்டோட பேட்டரியாக்கா இருந்து கரெக்டான முடிவுகளை எடுத்தாலும், கோல்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன் மாதிரி தெரிஞ்சாலும், கண்டிப்பா இவருக்கும் அவரோட குடும்பத்து மேல கொஞ்சம் பாசம் இருக்கு. சோ அந்த காரணத்தினாலேயே இவரு என்னோட ஃப்ரெண்டு டேங்போ மாதிரியே இல்ல, இவரு ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. டேங்போ எப்பயுமே அவன் தனியா வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சான். ஆனா
ஒரு டேங்க் கிளானோட பேட்ரியாக்கா இருந்து இவர் அவரோட கடமைகளை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. டேங்போ ஒரு சீனியர் எல்டரா இருந்தாலும் அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால மட்டும்தான் அவன் சீனியர் எல்டரா மாறினான். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆளா கண்டிப்பா இந்த டேங்போவால மாறி இருக்கவே முடியாதுன்னு தான் நம்ம சிங்மிங் யோசிப்பான். இப்ப இந்த டேங் உனக்கு என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு ஓ மேலேயும் சரி மவுண்ட் வாசெக்ட் மேலேயும் சரி நம்பிக்கை இருக்கு, அதுலயும் முக்கியமா ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இப்ப நம்ம பிசினஸ் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. முதல்ல உனக்கு டேங்க் கிளான் கிட்ட இருந்து என்ன வேணும்னு கேட்பாரு. நம்ம சிங்மிங்கு இத பிசினஸ்க்கெல்லாம் நம்ம போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த தெளிவாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுக்கு மவுண்ட் வாசெக்ட் கிட்ட இருந்து என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்பா. இவர் உடனே என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு மவுண்ட் வாசெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீ மட்டும்தான், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். அதுக்கு மவுண்ட் வாசெக்ட் கூட நாங்க ஆலியன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது மட்டும் கிடையாது, நான் மவுண்ட் வாசெக்ட்டுக்கு ஃபண்ட் வேணாலும் ப்ரொவைட் பண்றேன், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு உன்னோட ஒர்த் இருக்கு, அந்த ஒர்த்தை தான் நான் பாக்குறேன். எப்படி இருந்தாலும் நீ எங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா மட்டும் போதும் அப்படின்பாரு. இப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவான், நீங்க இப்படி பச்சையா போய் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. நான் ஒன்றும் தப்பான எண்ணத்துலலாம் சொல்லல, ஆனாலும் நீங்க இது எல்லாத்தையும் ஏதோ வந்துட்டு நீங்க கொடுக்குற மாதிரியும் நாங்க மட்டும்தான் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிற மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நம்ம சிங்மிங் சொன்ன உடனே இந்த டேங்க் நான் சொல்லுவாரு, நீ சின்ன பையன்றதுனால இந்த உலகம் எப்படி இருக்குன்றத பத்தி உனக்கு தெரியல. என்னதான் நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தாலும், ஏன் நீ ஒரு புலிக்குட்டினே எடுத்துக்கிட்டாலும் நீ புலியாதான் வளர போறியா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீ வளர்ற இடம் அந்த மாதிரி ஒரு இடம் கிடையாது. கண்டிப்பா அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மவுண்ட் வாசெக்ட் டேங்க் கிளானுக்கு ஈக்குவலான ஒரு ஆளே கிடையாது. என்னதான் நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா மாற போற அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏத்துக்கிட்டாலும் கண்டிப்பா உன்னோட செக்ட் அப்படிதான் மாறப்போகுதுன்னு எங்களால ஏத்துக்க முடியாது. இருந்தாலும் நீ இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்க செக்டோட ஃப்ரெண்ட்ஸா மாறணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவா, நீங்க யோசிக்கிறதெல்லாம் கரெக்டான விஷயம் தான், ஆனா இந்த மாதிரியான நெகோசியேஷன்ஸை ஈக்குவலா இருக்கிற ஆளுங்க பேசவே மாட்டாங்க. யாருக்கு இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து தேவை இருக்கோ அவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கிடுவாங்க. மவுண்ட் வாசெக்ட்டுக்கு டேங்க் கிளானோட உதவி தேவை இல்ல, டேங்க் கிளானுக்கு தான் மவுண்ட் வாசெக்டோட உதவி தேவை. இதை நான் உங்களுக்கு நிரூபிச்சே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பக்கத்துல எந்திரிச்சு போய் அங்கே ஒரு மேப் இருக்கும், அதை எடுத்துட்டு டேபிள்ல வைப்பான். வச்சுட்டு இங்கதான் உங்களோட டேங்க் கிளான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு இந்த இடத்துல இமை செக்ட் இருக்கு, இந்த இடத்துல குவின்செங் செக்ட் இருக்கு, இந்த இடத்துல உடாங் செக்ட் இருக்கு, இந்த இடத்துல சதனேஜ் இருக்கு. இது நாலுமே டேங்க் கிளானை சுத்தி இருக்கு. இதை தாண்டி இந்த பக்கம் போனோம்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா டியாங்சாங் செக்டும் இருக்கு. இது எல்லா செக்ட்டுமே டேங்க் கிளானை சுத்தியே இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவருமே கொஞ்சம் சீரியஸா மாற ஆரம்பிச்சிருவாரு. இவரு என்னதான் டேங்போ மாதிரி கொஞ்சம் ஈஸி கோயிங்கான பர்சனாலிட்டி எங்கேயாவது இருந்தாலும் கூட டேங்க் கிளானோட பேட்ரியாக்கா இவரால இது எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தேவை எல்லாமே ஒரு கேரண்டடான பெனிஃபிட், அதாவது கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும், நம்மளால இதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் அவர் ஒரு விஷயத்த செய்யவே செய்வாரு. அப்படி இருந்தாலும் அவர் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான டெசிஷன் எடுக்கிறாரு. அதாவது நான் இருக்கேன்ற காரணத்துக்காகவே இவர் மவுண்ட் வாசெக்டோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இதை தான் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லுவா. இப்போ அவர் கேட்பாரு, அப்படி நீ என்ன சொல்ல நினைக்கிற அப்படின்னு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கோயின்சிடென்ஸா உங்களுக்கு தெரியல? நீங்க உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, எல்லா பக்கம் பிளாக் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே 10 கிரேட் செக்டை சேர்ந்தவங்க. இதோட எல்லா இடத்துலயுமே இருக்கிற நம்ம பெக்கர் செக்டையும் எடுத்துக்கிட்டோம்னா சிச்சுவான்ல டேங்க் கிளானோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்னு சொல்லுவான். உடனே இதை கேட்டுட்டு டேங்குனாக் சொல்லுவாரு, நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறேன். நாங்களும் 10 கிரேட் செக்டும் அவ்வளோ மோசமான ரிலேஷன்ஷிப்ல இல்ல, சோ நாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். ஆமாமா, நீங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பீங்க, ஆனா டீமனிக் கல்ட்டுன்னு ஒருத்தவனுங்க உங்களுக்கு எனிமீஸா இருக்கிற வரைக்கும் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க எல்லாருக்கும் காமனா ஒருத்தன் எனிமின்னு வரானா அவனை எதிர்க்கிறதுக்காக நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. அப்படி ஒருத்தன் போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிருவீங்க. நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது அவங்க தனியா பிரிஞ்சுதான் போவாங்க. அப்படி அவங்க போயிட்டு இன்னொரு ஒரு எனிமியை தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கிரேட் கிளான்ஸ்க்கு இது பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அவங்க எல்லாரும் தனியா ஈஸ்ட் சைட்ல இருக்காங்க. நீங்க மட்டும் தான் இங்க நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க ஒருவேளை மற்ற கிரேட் கிளான்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும்னு நினைச்சாலும் கூட உங்களுக்கு நடுவுல உடாங் செக்டும் சதனேஜ் செக்டும் வருவாங்க. இப்ப 5 கிரேட் கிளான்ல ஒரு கிளானா நீங்க தன்னந்தனியா இருக்கீங்க. இப்படி ஒரு இடத்துல டேங்க் கிளான் இருக்கணும்னு கண்டிப்பா விருப்பமே இருக்காது. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவை வருவான். அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் போதும் உங்களுக்காக கூட நிற்பான். அதுவும் அவன் உங்களுக்கு பக்கத்திலேயே வேற இருக்கான்.
இந்த 2 செக்டையும் பக்கத்திலே இருந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அதுதான் மவுண்ட் வா செக்ட், அதாவது நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். இவர் கேட்ட கேரண்டடான பெனிஃபிட் இதுதான். ஸோ இவரு இதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு சிச்சுவேஷனையே, அதாவது நம்ம சிங்மிங்கோட ஃப்ரெண்டா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அப்ப இந்த டேங்குனா கேட்பாரு, மவுண்ட் வா செக்டுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நீ நினைக்கிறியா? நீங்க ஒண்ணு 10 கிரேட் செக்ட்ல ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அந்த காரணத்தினால மட்டும்தான் எங்களுக்கு வேல்யூ இருக்குன்னே நான் நினைக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை 10 கிரேட் செக்ட்ல ஒரு ஆளா நாங்க இருந்தோம்னா நாங்க ஏன் 5 கிரேட் கிளான்ஸோட வந்து சேர போறோம்? நாங்க 10 கிரேட் செக்டாவே ஒன்னாவே இருந்திருப்போமே. நீங்களும் இதை யோசிக்கிறீங்க தானே? இதனால தானே என்னை இங்க கூப்பிட்டு என்னையும் ஃப்ரெண்டா மாறணும் நீங்க இதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாத்தையும் கேட்ட உடனே டேங்குனாக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா அவர் என்னென்னலாம் மனசுல யோசிச்சாரோ, எந்தெந்த காரணத்துக்காகலாம் நம்ம சிங்மிங் கிட்ட பேசினாரோ அது எல்லாத்தையும் இவன் தெளிவா கண்டுபிடிச்சிட்டான். அவரு வேற மாதிரி சொல்லணும்னு நினைச்சாரு, ஆனா இவன் கரெக்டான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவான், இது எல்லாத்தையும் விட்டுருங்க, எதுக்காக நம்ம பேசணுமோ அதை மட்டும் பேசுவோம். ஒருவேளை நீங்களும் நானும், அதாவது மவுண்ட் வா செக்டும் டேங்க்லானும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கிற எல்லா கிரேட் செக்டுமே மவுண்ட் வா செக்டை எளிமையா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க இது எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த டேங்குனாக்கு யோசிப்பாரு, நான் என்னமோ அவனை ஏமாத்திடலான்னு நினைச்சேன், ஆனா நான் அவனை ஏமாத்தல, இவ்வளோ நேரம் நானே அவனோட கைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்பாரு. சரி, நான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்ச ஒரு பொடியேன்னு நினைச்சேன், ஆனா மார்ஷியல் ஆர்ட்ஸும் சேர்த்து தெரிஞ்ச ஒரு பொடியேன்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்பாரு. உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பான், டே டேங்க் போ, உனக்கு உன்னோட டேங்க்ல நான் பாத்துக்கணும்னா நீயே வந்து பாத்துருக்க வேண்டியதானடா, என்கிட்ட சொல்லி பாரு, இவள இந்த சின்ன பையெல்லாம் என்னை பார்த்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி, நான் ஒத்துக்கிறேன், இதை தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. சரி, ஆனா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்களை எல்லாரும் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காரணத்துக்காக அதுக்கான கரெக்டான பிரைஸ் எங்களுக்கு வேணும்ல. நீங்க என்னமோ நீங்க தானம் பண்ற மாதிரி நாங்க வாங்குற மாதிரியும் நீங்க இதை கொடுக்க கூடாது. நீங்க எதுக்காக இதை செய்யறீங்களோ அதுக்கான விலையை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். சரி, நான் இதுக்கான விலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போதே முதல்ல நிறுத்துங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப மவுண்ட் வா செக்ட் இந்த டேங்க்லான் கிட்ட எல்லாத்தையும் எதையோ எதிர்பார்த்து இங்க வரல. மவுண்ட் வா செக்டுக்கு இதுல இருந்து எதுவும் கிடைக்க போறது இல்ல, டேங்க்லானுக்கு தான் இதுல இருந்து ஏதோ ஒண்ணு தேவை இருக்கு. அந்த காரணத்தினால நீங்க ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. ஏன்னா இப்ப நான் தான் மவுண்ட் வா செக்டை ரெப்ரசென்ட் பண்ணி இங்க உட்கார்ந்துருக்கேன். சோ அதுக்கான மரியாதையை நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிடுவோம். இப்ப நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி நான் மவுண்ட் வா செக்டுக்காக பேச போறேன்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் அமைதியா யோசிப்பாரு. யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ நான் இனிமேலும் மரியாதை இல்லாம பேச மாட்டேன். நான் பண்ண தப்புக்காக டேங்க்லானோட பேட்ரியாக்கா டேங்குனாக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிடுவாரு. நானும் அந்த மன்னிப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சிங்மிங் சொன்ன உடனே இந்த டேங்குனா கேட்பாரு, மவுண்ட் வா செக்டுக்கு அப்படி என்ன வேணும் அப்படின்னு. நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, எங்களுக்கு மொத்தம் 3 விஷயங்கள் வேணும். மொதல் விஷயம் வெப்பன்ஸ் அப்படின்பா. வெப்பன்ஸை கேட்ட உடனே நம்ம டேங்குனா கொஞ்சம் யோசிச்சு, இல்ல வெப்பன்ஸை எங்களால தர முடியாது, ஏன்னா டேங்க்லானோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நாங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும், எங்களால மத்தவங்களுக்கு அதை கொடுக்கவே முடியாதுன்னு சொன்ன உடனே, இல்ல எங்களுக்கு அது தேவையில்ல, ஏன்னா அதை வாங்கிட்டு போனாலும் எங்களால அதை யூஸ் பண்ண முடியாது, நாங்க ஸ்வாடை யூஸ் பண்றவங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை எடுத்து காட்டுவா. பார்த்தா அவனோட ஸ்வாடு ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கும். இப்ப நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, இந்த ஸ்வாடு நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன், அதனால இந்த நிலைமையில இருக்கு, இருந்தாலும் இது ஆரம்பத்திலேயே ரொம்ப நல்ல குவாலிட்டியிலலாம் இல்ல, ஆரம்பத்துல எங்க கிட்ட பணம் இல்லாததுனால இந்த ஸ்வாடு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு, ஆனா இப்ப எங்க கிட்ட பணம் இருக்கு, அப்படி இருந்தும் எங்களால நல்ல ஸ்வாட்ஸை வாங்கவே முடியல. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நல்ல ஆளுங்க யாரையும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த டேங்க்லாண்ட்ல தான் இருக்கிறதுலயே நல்ல பிளாக் ஸ்மித் எல்லாருமே இருப்பாங்களா, அதாவது இந்த ஸ்வாடு செய்வாங்கல்ல, இரும்பு கொள்ளர்கள்னு சொல்லுவாங்க அவங்கள. இவங்க எல்லாருமே இந்த டேங்க்லாண்ட்ல ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க. அதுவும் இவங்க டேங்க்லாண்டுக்கே தனியா ஒரு சில ஆளுங்களையும் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க மவுண்ட் வா செக்டுக்கு வெப்பன் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வெப்பன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் வெப்பன்ஸா இருக்கும். சோ அதை தான் நம்ம சிங்மிங் கேட்பா. அது இல்லாம டேங்க்லானோட ஃப்ரெண்டா மாறிட்டாங்கன்னா இது அவங்கள்ட்ட இருந்து கேட்கறதுக்கு ஒரு ஹெல்ப் தான் அவன் நினைக்கிறான். சோ இந்த ஒரு ஹெல்ப்பை கொடுக்கறதுக்கு நம்ம டேங்குனாக்கும் தயாரா தான் இருப்பாரு. உன்னோட 2வது கண்டிஷன் என்னன்னு கேட்பாரு. நம்ம சிங்மிங் அவனோட 2வது கண்டிஷனா என்ன சொல்லுவானா, டேங்க்லானோட டெக்னிக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவான். டெக்னிக்ஸா? நீ திரும்பியும் என்னால தர முடியாத விஷயங்களா கேட்கிற. டெக்னிக்ஸ்ன்றது எங்க டேங்க்லானுக்கு சொந்தமானது, அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ். இது எல்லாத்தையும் டேங்க்லானவங்க சேர்ந்தவங்க மட்டும் தான் கத்துக்கணுமே தவிர வேற யாரும் கத்துக்க கூடாதுன்னு சொன்ன உடனே, இச்ச நீங்க திரும்பி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க.
எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் தேவையே கிடையாது, பாய்சன் யூஸ் பண்றவங்களே கிடையாது, அதை கத்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தேவை எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சட்டையை கழட்டி காட்டுவா. நம்ம டேங் பே நம்ம சிங்மிங்க ஒரு இடத்துல குத்தி இருப்பா, அதாவது வயித்துல. அப்படி குத்துனப்ப நம்ம சிங்மிங்க்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கணும். ஆனா இப்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் நம்ம சிங்மிங்க்கு அந்த காயம் மறைஞ்சு போச்சு. மறைஞ்சு போயிட்டு அந்த காயம் இருந்ததுக்கான இடமே தெரியாம போயிடுச்சு. இத பத்தி தான் நம்ம சிங்மிங் சொல்றான். அதாவது நார்மலான மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸை கேட்காம மெடிசினல் டெக்னிக்ஸை கேட்கறான். இந்த டேங் கிளான் எல்லாருமே இந்த மெடிசினல் டெக்னிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப கை தேர்ந்தவனுங்க, அவனுங்கள்ல இருக்கிற ஒரு சில பேரு. சோ அந்த காரணத்தினால அந்த மெடிசினல் டெக்னிக்ஸை மவுண்ட் வாசெக்டுக்கு சொல்லித்தர சொல்லி கேட்கறான். அது மட்டும் கிடையாது, இந்த மெடிசினல் டெக்னிக்ஸை மட்டும் கத்து வச்சுக்கிட்டா அது மவுண்ட் வாசெக்டுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிங்மிங் நினைக்கிறா. ஏன் தெரியுமா, நம்ம சிங்மிங் அவனோட ட்ரீம் இருந்துச்சுல, அவன் கூட கனவு கண்டுகிட்டு இருந்தால, அந்த கனவுல டேங்போ என்ன சொல்லியிருப்பா, நம்ம ஒரு காயத்தை குணப்படுத்தியே ஆகணும், அதை அப்படியே விட்டா சரி வராது, சின்ன காயமா இருந்தாலும் அதை குணப்படுத்தணும்னு சொல்லி அவனே வலுக்கட்டாயமா பிடிச்சு நம்ம சிங்மிங்கோட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருப்பான்ல நம்ம சிங்மிங்கோட கனவுல. அந்த கனவு மூலமா அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்ததாதான் நம்ம சிங்மிங் நினைக்கிறான். அந்த காரணத்துக்காக தான் நம்ம சிங்மிங்கோ சரி இதை கத்துக்குருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டேங்குனா கிட்ட இதை பத்தி கேட்கிறா. ஏன் அப்படின்னா இந்த மெடிசினல் டெக்னிக்ஸ் மட்டும் நம்ம சிங்மிங்குக்கு அந்த போர் நடந்தப்பயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் இன்னும் நிறைய பேரை காப்பாத்தி இருக்கலாம். ஏன் அவன் கையிலேயே செத்து போனானே அவனோட நண்பன் டேங்போ, அவனையும் காப்பாத்தி இருக்கலாம்னு யோசிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே சும்மா இந்த இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்றது மட்டும்தான். அதை யூஸ் பண்றதை வச்சுக்கிட்டு அவனால டேங்போவை காப்பாற்றவே முடியல. டேங்போ இவன் கிட்ட கடைசியில கேட்டிருப்பா, என்னோட டேங்க் கிளானை மட்டும் எப்படியாவது பாத்துக்கோங்க அப்படின்னு, என்னோட ஆளுங்களை கைவிட்டுறாதீங்கன்னு. ஆனா கைவிட்டது மட்டும் கிடையாது, அவன் ஆளுங்களே கைவிட்டுட்டு அங்கேயே இறந்து போயிருப்பான். நம்ம சிங்மிங்கால அவனோட ஆளுங்களே காப்பாற்ற முடியாம போனதை நினைச்சுதான் அவன் இன்ன வரைக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். சோ இப்பயாவது இது எல்லாத்தையும் சரி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிங்மிங் இப்ப இந்த டேங்க் கிளான் கிட்ட இந்த மெடிசினல் டெக்னிக்ஸை கேட்கிறா. இப்ப டேங்க் கிளான் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சிம்பிள் தான், இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, இருந்தாலும் இதுக்காக நான் ஒரு சில பேரை இன்னும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், அவங்க எல்லார்ட்டையும் நான் பேசிட்டு கண்டிப்பா இதை நான் நிறைவேற்றுறேன், ஒருவேளை அவங்க ஒத்துக்கலைனாலும் நான் இதை புஷ் பண்ணி அவங்கள ஒத்துக்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவா. முக்கியமா நம்ம டேங்குனாக் எதுக்காக இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னா, சிங்மிங் மாதிரி ஒருத்தன் மவுண்ட் வாசெக்டுல இருந்து நம்ம டேங்க் கிளானுக்கு நிறைய உதவி செய்ய போறான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துத்தரது இவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினைக்கிறாரு. இப்ப அவருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன்னா இவன் கேட்ட ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கேட்கும் போது கொஞ்சம் குளறுபடியா இருந்துச்சு. அதனால இவன் மூணாவதா கேட்க போறது ரொம்ப பெருசா இருக்குமோன்னு அவர் நினைக்கிறாரு. நம்ம சிங்மிங் சொல்லுவா, ஆமா இதுதான் மத்த ரெண்டை விட ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப பெருசான விஷயம் அப்படின்பா. என்னன்னு கேட்ட உடனே இந்த மவுண்ட் வாசெக்ட டேங்க் கிளான் உங்களோட ஃப்ரெண்டா பார்க்கணும்னு சொல்லுவா. என்ன எனக்கு புரியலையே, ஏற்கனவே நம்ம ஆலியன்ஸ் தான் ஃபார்ம் பண்றோமே, இதுல என்ன ஃப்ரெண்டா பார்க்கணும்னு கேட்கும் போது இல்ல, ஒரு ஆலியா எங்களை பார்க்க கூடாது, ஆனா ஒரு நண்பனா பார்க்கணும், எனக்கு சும்மா நீங்க ஆலியா இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல வேணாம், உண்மையான நட்பு தான் தேவை, அந்த நட்பை தான் நான் டேங்க் கிளான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவா. சொன்ன உடனே நம்ம டேங்குனாக் யோசிப்பாரு, உண்மையான நட்பா, இது சும்மா சாதாரணமா கேட்டா சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனா இத வார்த்தையினால நம்மளால கொடுக்கவே முடியாது, ஒரு வாக்கு கொடுக்கற மாதிரி கிடையாது. வெப்பன்ஸோ மெடிசினல் டெக்னிக்ஸோ கத்து தரேன்றது ஒரு வாக்கு கொடுக்கறது, கண்டிப்பா அதை பின்னாடி செய்ய முடியும், ஆனா நான் நண்பனாதான் இருப்பேன் அப்படின்றத யார்கிட்டையாவது வாக்கு கொடுக்க முடியுமா, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஏன்னா அந்த ஒரு விஷயத்த காலம்தான் முடிவு பண்ணும். இருந்தாலும் இவன் இப்படி ஒரு விஷயத்த கேட்கறா, ஏன்டா எனக்கு புரியல அப்படின்னு யோசிப்பாரு. இப்ப அதை நம்ம சிங்மிங் கிட்டே கேட்பாரு, நீ முன்னாடி கேட்ட ரெண்டு விஷயங்களும் எனக்கு புரியுது, ஆனா எனக்கு இது புரியலையே, நம்ம நண்பனா இருக்கிறதுன்றது எனக்கு என்னன்னு புரியல அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, நான் சொன்னதுக்கான காரணத்துக்கு யாருக்கு தெரியும், எனக்கே தெரியலன்றுவா. அவன் சொன்னதுக்கான காரணம் டேங்போ தான். சோ டேங்போக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தையே அவன் சொல்லியிருக்கா. இப்ப நம்ம டேங்குனாக்கும் சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரு டேங்க் கிளானோட ஆலிசா மாறணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனா யாருமே இந்த மாதிரி நண்பனா மாறணும்னு சொன்னதே இல்ல, நீதான் முறையா சொல்லியிருக்க, எனக்கே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் தோணுது, சரி எனக்கும் இதை பத்தி எல்லாம் தெரியாது, அப்படி எப்படிதான் நண்பனா இருப்பாங்கன்றத மவுண்ட் வாசெக்ட் கிட்ட இருந்து நானும் கத்துக்கிறேன் அப்படின்பாரு. அது அவருக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், இருந்தாலும் இந்த மாதிரி இவன் கேட்டது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருந்து கேட்டது, நம்ம சிங்மிங் மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருந்து கேட்டது நல்ல விஷயம் தான் அவர் நினைப்பாரு. இப்ப 3 கண்டிஷன்ஸ்க்கு அவர் ஒத்துக்குருவாரு. மவுண்ட் வாசெக்டுக்கும் இந்த டேங்க் கிளானுக்கும் ஒரு ஆலியன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் நட்புறவோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே டேங்க் கிளானோட பேட்ரியாக்கா இந்த வாக்க கொடுத்துருவாரு. சரி அப்படின்னு சொன்ன உடனே இத பத்தி எல்லாம் நீ உன்னோட செட்டு கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு அவர் கேட்பாரு. அது ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஒரு லெட்டர் எழுதிடுறேன்,
நீங்களும் உங்களோட சீல வச்சு ஒரு லெட்டர் எழுதியுங்க. இது ரெண்டுத்தையும் எடுத்து எங்க செக்டர் லீடருக்கு அனுப்புனா மட்டும் போதும், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிடுவா. எப்படி இருந்தாலும் அவங்க செக்டர் லீடரும் மத்தவங்களும் இதை கண்டிப்பா ஒத்துக்குருவாங்க. டேங்க்லான் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க வேணான்னு சொல்ல போறாங்களா என்ன? உடனே டேங்குனாக்கும் சரி நான் பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உடனே கிளம்புறேன்னு சொல்லும் போது எங்க கிளம்பிட்டே இருக்கீங்க, இன்னும் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. என்னது பாதி வேலையா? இல்லையே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே அப்படின்னு டேங்குனா கேட்கும் போது என்னங்க நீங்க இவ்வளவு நேரம் நான் கேட்டது எல்லாம் மவுண்ட் வாசெக்டுக்கு மட்டும்தான். நீங்க என்னைய வயிற்றுல குத்தீங்களே, வயிற்றுல அந்த வயிற்றுல குத்துனதுக்கு நான் எதுவுமே வாங்கவே இல்லையே, அதை எப்படி வாங்க போறேன்? அதனால நீங்க எனக்கு அதுக்கு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா அதுக்காக தானே நான் 1000 பாய்சன் பில்ல உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு அவர் கேட்கும் போது என்னங்க நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே, போங்க நீங்க என்னை கொல்ல பார்த்திருக்கீங்க. உங்க பையனால நான் மரண வாசல போய் மிதிச்சிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப வெறும் பில்ல மட்டும் விட்டு தள்ளி விட்டுட்டு இதெல்லாம் எப்படி நடக்கிற காரியமா? இதெல்லாத்தையும் ஒரு மனுஷனோட உயிருக்கு நீங்க கொடுக்கலாமா? கண்டிப்பா முடியாதுல்ல. அதுக்கு இன்னும் நீங்க நிறைய கொடுக்கணும். அப்ப அதெல்லாம் வேணாம், நீங்க இப்படி அப்ப இப்ப எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பீங்க. இங்க பாருங்க, நான் நீங்க கேட்க கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காகவே ஒரு சின்ன நோட்டுல அப்படியே கொஞ்சமா எழுதிட்டு வந்திருக்கேன். இந்த சின்ன நோட்டுல இருக்கிறத மட்டும் எனக்கு கொடுத்தா வேணும். இதை தாண்டி ஒரு பைசா நீங்க கொடுங்க, வேணான்ட்டு இங்க இருந்து போயிருவா இந்த சிங்மிங். இதை மட்டும் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய டீடைல்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் உட்காந்து அமர படிச்சு பார்த்து பொறுமையா நிறைவேத்துங்க, ஓகேவா? நான் போயிட்டு வரேன், டாடா அப்படின்ட்டு போயிருவா. நேரா இங்க கட் பண்ணிட்டு நம்ம பேக்சுனி நம்ம ஜாங்கையும் தான் காட்டுவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த விஷயத்த பத்தி எல்லாம் நம்ம சிங்மிங் சொல்லுவா. சொன்ன உடனே அவனுங்க 2 பேரும் அதிர்ச்சியில கேட்பாங்க, இது எல்லாத்தையும் நம்மளே முடிவு பண்ணலாமா அப்படின்னு. நம்ம சிங்மிங்கும் சொல்லிடுவா, நம்ம கூட தான் பேக்சுன் இருக்கானே, நமக்கு என்ன கவலைன்னு. ஏன்னா பேக்சுனை பத்தி நம்ம செக்ரட்டரி சொல்லியிருப்பார்ல, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது எல்லாமே நான் எடுக்கிற முடிவுன்னு. சோ அதனாலதான் இவனை வச்சு அந்த முடிவு எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு வந்துட்டா. இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட இதை பத்தி எல்லாம் கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சுன் அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பா. அதை பத்தி எல்லாம் தேவையில்ல, செக்ரட்டரிக்கு கண்டிப்பா இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சிங்மிங் யோசிப்பா. என்னதான் நம்ம பேக்சுனுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் நம்ம பேக்சுனை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா டேங்க்லானோட நட்பு கிடைக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையாவே நம்ம சிங்மிங் நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவனை பாராட்டுவா. நீ உண்மையிலே ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கான்னு. நம்ம சிங்மிங் உடனே இவனை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, என்ன தலையில யாரும் அடிச்சிட்டாங்களா, நீ சம்பந்தமே இல்லாம உங்க கேரக்டருக்கே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கும் போது நம்ம பேக்சுன் அமைதியாவே இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பேக்சுன் ஒரு சந்தேகம் கேட்பா. மவுண்ட் வாசெக்டுக்கு இப்ப 10 கிரேட் செக்ட்னால பிரச்சனை வராதான்னு கேட்பா. இப்ப அந்த 10 கிரேட் செக்ட் இருக்கானுங்கல்ல, இவனுங்க எல்லாருமே இந்த 5 கிரேட் கிளான்ஸோட சேரவே மாட்டானுங்களா. அதாவது டேங்க்லான் மாதிரி இருக்கிற 5 கிரேட் கிளான்ஸோட இந்த 10 கிரேட் செக்ட் நார்மலா சேரவே மாட்டானுங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப இந்த 10 கிரேட் செக்ட்ல முன்னாடி இருந்த ஒரு ஆளு சம்பந்தமே இல்லாம 5 கிரேட் கிளான்ல இருக்கிற ஒரு ஆளோட போய் ஃப்ரெண்டா மாறினா அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். இதை பார்த்துட்டு இந்த 10 கிரேட் செக்ட் சும்மா இருப்பானுங்களா? ஒருவேளை நாளை பின்ன நம்ம திரும்பியும் அந்த 10 கிரேட் செக்டுக்குள்ள போகணும்னா அப்ப இது பிரச்சனையை ஏற்படுத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேக்சுன் கேட்பா. ஆனா நம்ம சிங்மிங் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான், அவனுங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன கவலை? ஏன்னா அவனுங்க ஒருவேளை நம்ம 5 கிரேட் கிளான்ஸ் கூட போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சானுங்கன்னா அவனுங்க தான் நம்ம கிட்ட வந்து உதவி செஞ்சிருக்கணும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, அப்ப யாருமே வரலையே. அப்படி வராதப்ப இப்ப திடீர்னு வந்து நம்ம யார் கூட சேர்றோம் அப்படின்றத பத்தி அவனுங்க கவலைப்படுறதுனால நமக்கு என்ன? நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே தேவையில்லைன்னு சொல்லிடுவா. நம்ம சிங்மிங் சொல்றது கரெக்ட் தான். இவனுங்க 100 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஏதாவது ஒரு 10 கிரேட் செக்ட்ல இருக்கிற ஆளு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருந்தா கூட இவனுங்க இந்த நிலைமையில இருந்திருக்கணும் அவசியம் கிடையாது. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப திடீர்னு வந்து நீ எதுக்கு போயிட்டு இன்னொருத்தவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிற அப்படின்னு கேட்கறது சரியா இருக்காது. இதை பத்தி தான் நம்ம சிங்மிங்கும் சொல்லுவா. நீ என்ன நினைக்கிற பேக்சுன், நம்ம திரும்பவும் அந்த 10 கிரேட் செக்ட்ல போய் சேரணும்னு நினைக்கிறியா? இந்த டேங்க்லானை விட அது அவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறியா என்ன? நம்ம அவ்வளோ கேவலமாவா போயிட்டோம்? திரும்பியும் அவனுங்க கிட்ட போயிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசுறதுக்கு அவ்வளோ ஒன்னும் கேவலமா போயிடல. என்ன ஆனாலும் சரி அந்த 10 கிரேட் செக்டை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம பேக்சுன் கேட்பா, அப்ப நீ சொல்ல வரத பார்த்தா இந்த டேங்க்லானுக்கும் நம்மளுக்கும் இருக்கிறது ஒரு மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப் தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. உனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. ரிலேஷன்ஷிப் அதாவது உறவுன்றது தானா கிடைக்கிறது கிடையாது, அது போற போக்குல கொஞ்சம் கொஞ்சமா சேர்றது. அந்த மாதிரி வலுவாகிற உறவு என்னைக்கும் விட்டு போகாது. இப்படியெல்லாம் சொன்னதை கேட்ட உடனே நம்ம பேக்சுனே கொஞ்சம் யோசிப்பா. இது எல்லாமே கரெக்ட் தான், இதெல்லாம் கரெக்டா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே கொஞ்சம் தோண ஆரம்பிச்சிரும். அந்த காரணத்துக்காக இது எல்லாத்தையும் நானும் ஒத்துக்கிறேன். நானே செக்ட் லீடர் எனக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரோ அதை வச்சு இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஜாங்கு கிட்ட சொல்லி இது எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் எழுதி நம்ம செக்ட் லீடருக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப நம்ம சிங்மிங் நம்ம ஜோகுல பார்த்து சொல்லுவா, அவ்வளவுதான் நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம நேரா யுனானுக்கு கிளம்பலாம்.
உங்க அப்பா சொன்னாரே அந்த யுனானுக்கு போறதுக்கு ஏதோ ஒண்ணு வருதுன்னு, அதை மட்டும் சொல்லுங்க, அதை போய் அவர்கிட்ட சொல்லிருங்க, சொல்லிட்டீங்கன்னா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லும் போது நம்ம ஜோகுல் அது முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. ஏன்னா அவங்க அப்பா அன்னைக்கு இவங்க எல்லாரையும் இங்க இருந்து கிளப்பணும், டேங்க்லாண்ட் கிட்ட இவங்க மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக போய் சொல்லி இருப்பாரா. இவங்க எல்லாரையும் இங்க இருந்து வெளில கூட்டிட்டு போயிட்டு இவங்க கிட்டே உண்மையை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரா. அதுக்காக தான் அன்னைக்கு நீங்க சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா உண்மையிலேயே அவங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி எந்த ஆளுங்களையும் தெரியாது, அவரு சும்மா தான் சொல்லியிருக்காரு. இப்போ உடனே நம்ம சிங்மிங் வேக வேகமா அந்த டேங்க்லானோட ரூமை போய் உடச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு, யோ பேட்ரியாக், எனக்கு ஒரு ஹெல்ப் இருக்கியா, ஹெல்ப், நீ தான் அதை செய்யணும். என்ன பண்றீனா, இங்க இருந்து நாங்க யுனான் போறதுக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணிரு, நாங்க இங்க இருந்து டாடா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம், ஒரு நண்பனா கேக்குறேன், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவா. இப்போ உடனே நம்ம டேங்க்லானோட பேட்ரியாக் யோசிப்பாரு, எழுப்புன்னு இவன் வேற எங்க செத்து போன தாத்தாவே எழுப்பி கூட்டிட்டு வந்துருவான் போல. அவரே எந்திரிச்சு வந்து இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை ஏண்டா பிடிச்ச நீ என்னை செருப்பால அடிப்பாரு, அந்த அளவுக்கு இவன் எழுப்புன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. எங்க இருந்து போய் இதெல்லாம் எங்க முடிய போதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் போன தடவையே இவன் கொடுத்த புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அவன் வந்துட்டு இன்னும் வேற சொல்லிக்கிட்டே இருக்கா, இன்னும் என்ன பண்றதுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இது எல்லாத்த பத்தியும் அவர் சொல்றதுக்காக நம்ம கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸை போய் பார்க்க போயிருப்பாரு. அதாவது யாருன்னா நம்ம டேங்குனாக்கு என்ன முடிவு எடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய முடிவு எடுத்தாலும் அதை போயிட்டு கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம டேங்க்லானோட பேட்ரியாக் இருக்கார்ல, அவரை விட டேங்க்லாண்ட்ல பவர் கூட. ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வயசானவங்க, அந்த டேங்க்லாண்ட்லயே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுங்க, இவங்க கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம டேங்குனாக் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, மவுண்டுவா மாதிரி ஒரு செக்ட் கூட போயிட்டு நீ ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு கேட்டிருக்கியே, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, அவனுங்கெல்லாம் ஒரு செக்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுங்க கோவப்படுவானுங்க. எல்லாரும் கோவப்படும் போது நடுவுல இருக்கிற ஒருத்தர், இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸோட லீடர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு எல்லாரையும் பொறுமையா இருக்க சொல்லி முதல்ல அவன் எதுக்காக இதெல்லாம் சொன்னான்றத கேட்போன்னு சொல்லி கேட்பாரு. இவர் யாருன்னா, இவரோட பேரு டேங்வே, நம்ம டேங்குனாக் இருக்கார்ல அவரோட சித்தப்பா. இவரு தான் இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸோட லீடரா இருப்பாரு. இவர் என்ன சொல்லுவாருன்னா, எதுக்காக முதல்ல இதெல்லாம் நீ பண்ண, அதுக்கான காரணத்தை சொல்லுன்னு கேட்பாரு. நம்ம டேங்குனாக் என்ன சொல்லுவாருன்னா, மவுண்டுவா செக்டரோட ஒர்த்து அந்த அளவுக்கு இருக்கு, சோ அந்த காரணத்துக்காக தான் அவங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுவாரு. எனக்கு உன்னோட அறிவுலே கொஞ்சம் டவுட்டா இருக்கே, நீ ஒரு நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை கொண்டு போய் டேங்க்லானோட பேட்ரியாக்கா உட்கார வச்சாங்க, ஆனா போக போக நீ உன்னோட அறிவு அப்படியே மலுமட்டையா போகுதோ, அதனாலதான் இந்த மாதிரியான முடிவுகளா எடுத்துக்கிட்டு இருக்கியா, ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் முடிவுகளா எடுக்க டேங்க்லானே ஒரு நாள் போயிடும் போலயே அப்படின்லாம் பேசுவானுங்க. முதல்ல இந்த மவுண்டுவா செக்ட் பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லுவானுங்க. அது என்னன்னு தெரியுமா, நம்ம டேங்க் பேவை யங் லீடர் பொறுப்புல இருந்து விலக்கி விட்டதுதான். சோ டேங்க் பேன்னு ஒருத்தர் இருப்பால, நம்ம டேங்குனாக்கோட பையன், அவன் அந்த ஒரு சின்ன தப்ப பண்ணதுக்காக நம்ம டேங்குனாக்கு இனிமேல் நீ யங் லீடர் கிடையாது அப்படின்றத சொல்லிடுவாரு. இப்ப இதை எதுக்காக பண்ண அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா டேங்க் பே ஓரளவு நல்லவன் தான், அவன் கொஞ்சம் திறமசாலியும் கூட. அப்படி இருக்கிறப்ப அவனை எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணன்னு கேட்கும் போது நம்ம டேங்குனாக்கு என்ன சொல்லுவாருன்னா, அவன் அந்த பொறுப்புக்கு தகுதியானவன் கிடையாது, அப்ப வேற யார் அந்த பொறுப்புக்கு வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேங்க்வே கேட்கும் போது, இன்னொரு ஒரு பையன் எவனாவது இருப்பா, என்னோட பசங்களே இன்னும் நிறைய பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தர் அந்த பொறுப்புக்கு வருவாங்க, அப்படிதானே இந்த டேங்க்லானோட பண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. ஓஹோ, இவனோட அப்பா எப்படி அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டா அப்படின்றத என்கிட்டே குத்தி காட்டுறான் அப்படின்னா, சரி நீ சொல்றத பார்த்தா இந்த டேங்க் பேவுக்கு அவனோட எபிலிட்டிஸ் மேல உனக்கு சந்தேகம் வந்ததுனால மட்டும்தான் நீ அவனை பொறுப்புல இருந்து தூக்குன அப்படித்தானே அப்படின்னு கேட்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்திருந்தா நானே டேங்க் பே தான் சரியான ஆளுன்னு சொல்லியிருப்பேன், ஆனா நான் பார்த்த ஒருத்த இந்த டேங்க் பேவோட ஸ்கில்ஸ் பத்தலன்றத புரிய வச்சுட்டா, அந்த காரணத்துக்காக தான் இந்த டேங்க் பே நான் வேணான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப இந்த டேங்க் பே கேட்பா, அப்படி பார்த்தா நீ சொல்றத பார்த்தா எபிலிட்டிஸ் இருக்கிற, அதாவது ஸ்கில் இருக்கிற யாரு வேணாலும் இந்த டேங்க்லானோட பேட்ரியாக்கா மாறலாம் அப்படித்தானே, அது உன்னோட பையனாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லதானே அப்படின்னு கேட்பா. ஆமா, ஸ்கில் இருக்கிற யாரா இருக்கட்டும்னாலும் சரி, அவங்க கண்டிப்பா இந்த டேங்க்லானோட யங் பேட்ரியாக்கா மாறலாம், அதுக்கு அவங்களுக்கான தகுதி இருக்கு அப்படின்றத இந்த டேங்குனாக்கு ஒத்துக்குருவாரு. உனக்கு இவ்ளோ பெரிய மனசுன்றத நான் பாராட்டுறேன். அப்படி பார்த்தா இந்த மவுண்டுவா டிவைன் டிராகனை எவன் தோக்கடிக்கிறானோ அவன் இந்த டேங்க்லானோட யங் பேட்ரியாக்கா மாறுவா, இதுக்கு உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம டேங்குனா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு, நீங்க யோசிக்கிறது நல்லாதான் இருக்கு, ஆனா இப்போதைக்கு டேங்க்லாண்ட்ல இருக்கிற எந்த ஒரு பையனாலையும் அந்த மவுண்டுவா டிவைன் டிராகனை தோக்கடிக்கிறது இல்ல, தொடக்கூட முடியாதுன்னு சொல்லிடுவா. நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, டேங்க்லாண்ட் மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா என்ன, டேங்க்லானை சேர்ந்த குழந்தைங்க யாரும் அவ்வளவு வீக் கிடையாது, யோசிச்சு பாரு, என்னோட பேரனே இருக்கா,
டேங்க் ஹாக். அவனால இவனை தோக்கடிக்க முடியும் தானே அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டுட்டு நம்ம டேங்க் குணாக் சொல்லுவாரு, ஓஹோ உங்களால மாற முடியலன்னு உங்க பேரனை மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? சரி, நீங்க சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். ஒருவேளை இந்த டேங்க் ஹாக் மட்டும் மவுண்ட் டிவைன் டிராகனை தோக்கடிச்சுட்டா நீங்க சொன்ன மாதிரியே யங் லீடரோட பொறுப்பை நானே கொண்டு போய் என்னோட கையால அந்த டேங்க் ஹாக்கு கொடுக்கறேன். அப்படி இல்லாம ஆப்போசிட்டா நடந்து மவுண்ட் டிவைன் டிராகன் மட்டும் ஜெயிச்சிட்டானா இனிமேல் நான் டேங்க் கிளானோட பேட்ரியாக்கா இருக்கிற வரைக்கும் என்னோட எந்த ஒரு முடிவுக்கும் இங்க இருக்கிறவங்க யாரும் எதிர்ப்பு சொல்லவே கூடாது, என்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. என்ன இதை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் நான் கேட்கும் போது எல்லாரும் ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய முடிவு. இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட பவர் இல்லாம போயிடும். இருந்தாலும் இந்த டேங்க் வே இருக்காருல, அவருக்கு அவரோட பேரனை திரும்பியும் பதவியில கொண்டு வரணும்னு ஆசை. அந்த காரணத்துக்காக அவரு இதுக்கு ஒத்துக்குருவாரு. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே எல்லாரும் பேசுவாங்க. இருந்தாலும் அவரு இதை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. இப்ப நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி சாயந்தர நேரத்தை காட்டுவாங்க. அங்க பார்த்தா ஒரு பக்கி இருக்கே, பிசாசு 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 மாதிரி பின்னாடி இருந்து வந்து பயமுறுத்துறியே, அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம சிங்மிங்க டே நில்லுடா தடிமாடு ஓடிக்கிட்டே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு பொண்ணு துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓடி 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 கடைசியா ஒரு முட்டுச்சந்துல போய் இவனை போய் எப்படியே போது பிளாக் பண்ணிரும். பிளாக் பண்ண உடனே அமைதியாயிரு, ஒரு நிமிஷம் மூச்சு வாங்குது மூச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து அப்படியே பொறுமையா இருக்கும். உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த பக்கி எப்படி இவ்வளவு வேகமா ஓடுது, நம்மளே துரத்திட்டு வந்துடுது அப்படின்னு. உடனே இவன் என்ன சொல்லுவானா, இங்க நிறைய டீ ஹவுஸ்லாம் இருக்கு, வாவே நம்ம அங்க போயிட்டு ஜாலியா ஒரு டீ சாப்பிட்டு பேசுவோம். டீ காஃபி அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கும். உடனே நம்ம சிங்மிங்க பார்த்து, ஒரு நிமிஷம் முதல்ல என்னை எதுக்காக உனக்கு பிடிக்கல, நான் ரொம்ப கேவலமா இருக்கேன்னு நினைக்கிறியா, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு அவன் சொல்லிடுவா. அப்படின்னா என்ன, எனக்கு நல்ல கேரக்டர் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆமா, இருந்தாலும் நான் அதெல்லாம் யோசிக்கல அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லிடுவான். அப்ப என்னதான் பிரச்சனை, எதுக்காக சும்மா ஓடிக்கிட்டே இருக்க, நான் பார்க்க அழகா இருக்கேன், எனக்கு நல்ல 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 ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலியில நான் பிறந்திருக்கேன், அப்படி இருக்கிறப்ப என்ன எதுக்காக நீ ஒதுக்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும். உடனே நம்ம சிங்மிங்கு இந்த கடைசியா சொன்ன விஷயத்த மட்டும் ஒத்துக்குருவா. நீ நல்ல ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேமிலியில பிறந்திருக்க, அதை வேணா நான் ஒத்துக்குருவேன். இருந்தாலும் என்னால உன்னைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான விருப்பமே எனக்கு இல்லைன்னு சொல்லிடுவான். இப்படியெல்லாம் நம்ம சிங்மிங் சொன்ன உடனே இவ, இல்ல நீ சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு உண்மையான காரணம் என்னன்னு நல்லாவே தெரியும், உனக்கு அவளை பிடிச்சிருக்குதானே, அதனால தானே நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, ஏன்னா அவ அழகே பொறாமைப்படும் பேரழகு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தானே அவ பின்னாடியே நீ போய்கிட்டு இருக்க, அதனால தானே உனக்கு என்னை பிடிக்கல அப்படின்பா. நீ எப்படி இப்படிலாம் யோசிக்கிற, நான் எப்ப அப்படி சொன்னேன், இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது, சோ நீ வேற யாரையாவது போய் பாத்துக்கோ, என்னைய தயவு செஞ்சு ஆளை விட்டு சாமி அப்படின்றவா. இல்ல இல்ல அப்படியெல்லாம் நான் விட்டுட்டு போயிட மாட்டேன், எனக்கும் இத கல்யாணத்தை பண்ணியே தீரணும்னு ஒரு கொள்கையோட தான் நான் வாழ்றேன், நீயாவே வந்து என்கிட்ட லவ் சொல்லுவ பாரு, நான் அதை பண்ணி காட்டேன் பாரு அப்படின்னு சொல்லு. ஆமாமா பண்ணி தான் காட்டுவ பக்கி, போன லைஃப்ல நான் 80 வருஷம் வாழ்ந்தவன் பக்கி, நீ என்ன பண்ணாலும் என்னோட பேத்தி பண்ற மாதிரி தான் எனக்கு தோணும், எனக்கு எப்படி உன்னை பார்த்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிப்பா. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம டேங்க் ஜான் வருவா. நம்ம டேங்க் ஜான் வந்துட்டு என்ன சொல்லுவானா, நம்ம டேங்க் கிளானோட பேட்ரியாக் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து சொல்லுவா. இப்ப நம்ம சிங்மிங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இந்த சோசோ இருக்கும்ல, அது என்ன சொல்லும்னா, டேங்க் ஜான் மறந்துடாத, நீ சிங்மிங்க கூட்டிட்டு போய் அப்பா கிட்ட காட்டின உடனே கையோட பிடிச்ச அவனை தரதரன்னு இழுத்துட்டு இங்க வந்துடணும், சரியா, மறந்துடாதே மறந்து விடாதே அப்படின்னு சொல்லி அனுப்பியும். அவனும் சரி சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். அப்ப நம்ம சிங்மிங் என்ன யோசிப்பானா, இந்த டேங்க்லாண்ட்ல இருக்கிற பூரா பயலும் முட்டா பயலுங்களா தாண்டா இருக்கானுங்க, எனக்குனே வந்து வாக்கிறானுங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருப்பா. இப்ப இந்த சோசோ பின்னாடி யாரோ வந்த மாதிரி இருக்கும். உடனே இந்த சோசோ டக்குன்னு தன்னோட ஹேர் பினை எடுத்து கொண்டு போய் அவளோட கழுத்து கிட்ட கொண்டு போகும். கொண்டு போனோடனே தான் தெரிய வரும் அங்க வந்து இருக்கிறது சியோல் அப்படின்னு. இதே நேரத்துல நம்ம சிங்மிங்கோ அங்க டேங்க்லாண்டோட பேட்டரியாக்க போறதுக்கு பாக்குறதுக்காக போயிருவா. அங்க போனதும் இந்த டேங்க்னா கேட்பாரு, என்ன பிஸியா இருக்க போல, ஆமா ஒருத்தர் பெத்து போட்டிருக்காரு, அது என்னைய தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு, அதனாலதான் பிஸியா இருக்கேன்னோனே, நாளா எதுவும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பாபா அப்படின்றவாரு. இப்ப முதல்ல எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்பா. உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ இங்க இருந்து யுனான் போகணும்னு சொன்னீல, அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், நாளைக்கு மறுநாள் நீ அங்கே கிளம்பிடலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட இங்க கூப்பிட்டதுக்கான காரணம் என்னன்றத சொல்லிடுறேன், அது என்னன்னா எனக்கு ஒரே ஒரு உதவி நீ பையனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம சிங்மிங்கு எல்லாத்தையும் கேட்பா, பொறுமையா அவர் என்னென்ன சொல்றாரு அப்படின்றத கேட்பா. உண்மையான நண்பர்களா இருந்தா கேட்காம எல்லா உதவியும் செய்வாங்க, சோ அந்த காரணத்தினாலதான் இவன் நண்பனா மாறணும்னு சொன்னான்.
அப்படி இருந்தும் அவர் கேட்கிறாரு. அப்படின்னா இது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப இது எல்லாத்தையுமே அவன் கேட்டு முடிச்சிருவா. முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டே இருப்பா, எதுவுமே சொல்ல மாட்டா. இப்ப நம்ம சிங்மிங் கேட்பா, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த எல்டர் கவுன்சில் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காங்க அவ்வளவுதானே அப்படின்னு கேட்பா. அவரும் ஆமான்னு சொன்னதுதான் இந்த பிரச்சனைகள் பத்தி நம்ம சிங்மிங் யோசிக்க ஆரம்பிப்பா. ஏன் அப்படின்னா நம்ம டேங்போவுக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு. அவனும் இத பத்தி நிறைய தடவை நம்ம சிங்மிங் கிட்ட சொல்லியிருக்கா. சொல்ல போனா அவன் அந்த டேங்க் கிளானை விட்டு வெளில ஓடி வந்ததுக்கான காரணமே இந்த பிரச்சனைகள் தான். அதாவது அவன் வெளில ஓடி வந்துட்டானா, இவனா வெளில வந்துட்டா, அவனுக்கு துரத்தல. அவன் வந்ததுக்கான காரணமே இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அவனை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான், முக்கியமா இந்த எல்டர் கவுன்சில். ஏன்னா இவனுமே அப்ப சீனியர் எல்டரா தான் இருந்தாலும் இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனும் போயிட்டு அவங்க எல்லாரையும் பாத்துக்கணும்னு நினைச்சான். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இப்ப நம்ம சிங்மிங் என்ன யோசிப்பானா, இந்த டேங்க் கிளானை பாத்துக்கணும் நீ நினைச்ச, ஆனா அது ஒன்னால முடியல. என்னைய நீ ஒண்ணு இங்க அனுப்பல, நானாதான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஏன்னா நீ இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இருந்தாலும் உன்னோட டிட்டர்மினேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு போல. அந்த டிட்டர்மினேஷன் தான் என்ன இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிடுவா. இப்ப டேங்குனாக்க பார்த்து, நீங்க என்கிட்ட ஒரு உதவி தானே கேட்டீங்க, இங்க உதவியா இருந்தா என்னால அது முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. சொல்லிட்டு இப்ப அடுத்து நம்மளுக்கு ஒரு தவளைய காட்டுவாங்க. இந்த தவளை அக்கடான அது பாட்டுக்கு ஒரு தாமரை இளமையில நின்னு அப்பாடியோ சூரியன் மறையிறது எப்படி இருக்கு அப்படின்னு அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எவனோ ஒருத்தன் வந்து என் வீட்டு பக்கத்திலேயே கல்ல தூக்கி எரிஞ்சுட்டாண்டா அப்படின்னு பூகம்பம் வந்த மாதிரி அந்த தவளையும் தண்ணிக்குள்ள போயிடும். கல்ல போட்ட பக்கி வேற யாரும் கிடையாது, நம்ம சோசோ தான். நம்ம சோசோ கிட்ட இந்த சியோல் வந்துட்டு இந்த சிங்மிங் எப்படிலாம் யோசிப்பான், அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் தான் முக்கியம், இது எல்லாத்த பத்தியும் சொல்லிடும். சொன்ன உடனே அப்படின்னா எனக்கு வேற வழியே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த சியோல் கேட்கும், நீ எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, அது உனக்கு தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, அப்படிதான் அது தோணும், ஆனாலும் நீங்களே என்னோட இடத்துல இருந்து பார்த்தாதான் அப்படி யோசிப்பீங்க. ஏன்னா என்னோட குடும்பம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு குடும்பம். இங்க ஒரு பொண்ணா பிறந்ததுனால என்னால எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய சூஸ் பண்ணிக்கவே முடியாது. அவங்க எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த இடத்துல தான் நானும் கல்யாணம் பண்ணிட்டு போகணும். ஆனா இப்ப நான் பண்ற விஷயங்கள் எல்லாமே அட்லீஸ்ட் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறதுக்காக நானா முன் வந்து அது எல்லாத்தையும் செய்யறேன். மத்தபடி என்னால இதுல ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்னு எனக்கே தெரியல. ஒருவேளை நான் கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன்னா அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச ஒரு ஆளையாவது நான் தேர்ந்தெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப அவளால எதுவுமே முடியாதுன்றது அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப நம்ம சியோல் கேப்பா, வேற எந்த வழியும் இல்லையா அப்படின்னு. இப்ப நம்ம சோசோ சொல்லும், அந்த மாதிரி ஒரு வழி இருந்திருந்தா நானே போயிருப்பேன். ஏன்னா டேங்க்லேண்ட்ல பிறந்ததுனாலயே பொண்ணுங்களுக்கு எந்த விதமான உரிமையுமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, டேங்க்லேண்டோட பேட்ரியாக்கா ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு சுத்தமா ஃப்ரீடமே இருக்காது. அப்கோர்ஸ் நான் பிறந்ததுல இருந்து என்னைய அப்படியே தங்கத்தட்டுல தாங்குற மாதிரி ஃபுல்லா தாங்குறாங்க. ஆனா எனக்கான ஒரு வாழ்க்கைன்னு இங்க ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் தான் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாதிரி நான் எந்த வீட்டுக்கு போறேனோ அந்த வீட்டிலையும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அதெல்லாம் மாறல போல அப்படின்னு சொல்லுவா. இப்போ உடனே நம்ம சியோல் சொல்லும், எல்லாத்துக்கும் எப்பயுமே ஒரு வழி இருக்கும். வழி இல்லைனாலும் நம்ம அதை யோசிக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி வழி இல்லாமலா போகாது. நீ கேட்டியே, அந்த வழிய நானே ஓபன் பண்றேன். உனக்கு எந்த வழி தேவையோ அந்த வழியில நானே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சியோல் சொல்லும். எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு இந்த சோசோ கேட்கும் போது, ஏன்னா இதே மாதிரிதான் நானும் இருந்தேன். எனக்குன்னு எந்த வழியுமே இல்லாம எல்லா பக்கமும் பிளாக் பண்ணி இருந்துச்சு. அப்ப எனக்காக இதே மாதிரி ஒருத்த வந்து என்னோட வழியை காட்டினான். அதுக்கப்புறம் தான் நானும் இப்படி மாறினேன். அந்த காரணத்தினாலதான் நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம சோசோ யோசிக்கும், நான் யோசிக்காத ஒரு வழி என்னோட வாழ்க்கையில அப்படி ஒண்ணு நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிருவா. இப்ப நம்ம சிங்மிங்க காட்டும் போது நம்ம சிங்மிங் முடியாதுன்னு சொல்லுவாள். அதை கேட்ட உடனே இந்த டேங்க்லோட பேட்ரியாக் சொல்லுவாரு, சரி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லும் போது, இருந்தாலும் நான் உங்களுக்கு முடியாதுன்னு சொன்னேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன், உங்களால மறக்க முடியாத ஒரு பரிசுன்னு சொல்லுவா. இந்த பரிசு கூட அவன் கொடுக்கறது கிடையாதான். ஏன்னா அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சிருந்த ஒரு ஃப்ரெண்டு இந்த பரிசு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா. அததான் இப்ப இவங்களுக்கு கொடுக்க போறதா நம்ம சிங்மிங் சொல்லுவா. நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரியே அந்த டுவல் நடக்கட்டும், ஆனா அங்க என்ன நடந்தாலும் சரி நீங்க குறுக்க வரவே கூடாது. நான் என்ன முடிவு பண்ணாலும் நீங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அப்படி நீ என்ன பண்ண போற அப்படின்னு இந்த குணா கேட்கும் போது, எனக்கு எந்த விஷயம் நல்லா வருமோ அந்த விஷயத்த தான் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லுவா. இப்ப அடுத்து நம்ம சிங்மிங்காக நிறைய சாப்பாடை இந்த டேங்க்லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ எல்லா சாப்பாடையும் இந்த சிங்மிங் தனியால உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அப்ப நம்ம பேக்சூன் கேப்பா, அப்படி எதுவும் பேயே பிடிச்சுக்குச்சாடா, ஏன்டா இப்படி சாப்பிடுற அப்படின்னு கேட்கும் போது,
எனக்கு அதெல்லாம் தெரியாது, இது ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் இவ்வளோத்தையும் சாப்பிடுறேன்பா. அடுத்து வேற புதுசா வேற சாப்பாடு கொண்டு வந்தோனே, ஓஹோ சாப்பாடா, சூப்பர் சூப்பர், எடுத்துட்டு வாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நான் சாப்பிடறதுக்கு தானே இருக்கேன். பாரு சிக்கன் பீஸா, சிக்கன் பீஸே சிக்கன் பீஸே அப்படின்னு நம்ம சிங்மிங் அப்படியே பாடிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இன்னும் நிறைய சாப்பாடுன்னோனே நிறைய சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடுவோம், ஒரு கல்ப்பு, இதுல ஒரு கடி, அப்படியே தேவாமிர்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்படியே குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருப்பான் நம்ம சிங்மிங். இவன் சாப்பிடறத பார்த்த உடனே நம்ம பேக்சூனுக்கே கொஞ்சம் ஆசையா இருக்கும். மேபி நல்லா இருக்கும் போலயே, நானும் ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கவா. போங்க, இதை யாரும் தொட விட மாட்டேன், யாரும் தொடக்கூடாது, உங்க சாப்பாடு எதுவோ அதை தான் நீங்க சாப்பிடணும், என் சாப்பாடுல போய் கை வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனே எல்லாத்தையும் தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த சாப்பாடை குடுக்கறதுக்காக ஒருத்தன் வந்தான்ல, அவன் என்னடானா வெளில போனோடனே ஒரு மாதிரி பாப்பான். பார்த்துட்டு டக்குன்னு வெளில போகும்போது அவனோட ஸ்லீவ்ல இருந்து ஒரு 2 வித்தியாசமான பாட்டில் இருக்கும். அந்த 2 பாட்டிலையும் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுட்டு போயிருவான். அநேகமா அது பாய்சனா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆன உடனே இந்த டூவலுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இந்த அரேனாவும் ரெடி ஆயிரும். எல்லாரும் இதை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. யார் யாருன்னா நம்ம டேங்க் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அப்படி எல்லாரும் இதை பாக்குறதுக்காக அங்க கூடி இருக்கும் போது இந்த இடத்துல நம்ம டேங்க் ஹாக் இருக்கான்ல, அதாவது இந்த டேங்க் வேவோட பேரை, இவன் கொஞ்சம் பயந்துகிட்டு இருப்பா. ஏன்னா அவன் சண்டை போட போறது மவுண்ட் வா டிவைன் டிராகனோட. இப்ப இதை பார்த்த உடனே இந்த டேங்க் வே வந்து சொல்லுவாரு, என்னாச்சு, நீ இதுக்கப்புறம் யங் பேட்ரியாக்கா மாற போறவ, நீ இந்த மாதிரி பயந்துட்டுலாம் இருக்க கூடாது, நீ ரொம்பலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. உடனே இந்த டேங்க் ஹாக் சொல்லுவான், நான் என்னோட ட்ரைனிங்ல அப்படிலாம் ஒன்னும் இருந்தது இல்ல, கொஞ்சம் நல்லா தான் என்னோட ட்ரைனிங்க பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் சண்டை போட போற இந்த மவுண்ட் வா டிவைன் டிராகன் இந்த ஜெனரேஷனோட ஸ்ட்ராங்கஸ்ட், அவனை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்ட உடனே இந்த டேங்க் வேவுக்கு கோவம் வரும். சே, இப்படி போய் இருக்கியே, உன்னை விட 10 வயசு சின்ன பையனை பார்த்து பயப்படுறியா என்ன? கவலையே படாத, நான் என்னோட பேரனை அப்படிலாம் சாகிறதுக்கு அனுப்பிச்சிட மாட்டேன், நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அந்த சிக்கன்ல என்னென்ன கலக்கணுமோ எல்லாத்தையும் கலந்துதான் அவனுக்கு கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அவன் கண்டிப்பா அப்படிலாம் உன்னைய ஜெயிச்சிட மாட்டான், நீ ஒன்னும் கவலைப்படாத, என்ன பாக்குறதுக்கு தான் அவன் கொஞ்சம் தெனாவட்டா உட்காந்துருக்கான் அப்படின்பா. நீ அவனை உயிரோட மட்டும் விட்டுறாத, போயிட்டு அவனை தோக்கடிச்சது மட்டும் கிடையாது, அவனை கொன்னுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இந்த டேங்க் ஹாக்கும் கவலையே படாதீங்க, நான் போயிட்டு அவனோட வாயை மொத்தமா மூடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். இவங்களாம் ஏன் இவ்வளவு தைரியமா இருக்காங்க அப்படின்னா, இவர் கலந்த பாய்சன் அப்படி, இதோட பேரு ஸ்டூபிஃபிகேஷன் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பாய்சன்ல 2 மிக்சர் இருக்கும், ஒன்னு இன்னு, இன்னொன்னு யாங்கு. இது ரெண்டும் நார்மலா தனித்தனியா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ணாது. ஆனா இது ரெண்டும் ஒன்னா கலக்கும் போது அது ஒரு கொடுமையான பாய்சனை உருவாக்கும். அப்படி உருவாகிற அந்த பாய்சன் ரொம்ப ரொம்ப சிவியர் பாய்சனிங்கா இருந்து கண்டிப்பா அதுக்கு மேல அவங்களால சண்டையே போட முடியாத மாதிரி அது மாத்திருமா. அப்படி ஒரு பாய்சனை தான் அந்த சிக்கன்ல கலந்து நம்ம சிங்மிங்கு கொடுத்திருக்காரு. யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த பாய்சனுக்கு அவங்க சீக்கிரமாவே செத்துருவாங்கன்னு இவர் நினைப்பாரு. இருந்தாலும் அவருக்கு வர கோவம்லாம் இந்த டேங்க் குணாக்க பார்த்துதான். இந்த டேங்க் குணாக்கு இந்த மவுண்ட் வா டிவைன் டிராகன் போய் பக்கத்துல போய் உட்காந்துருக்கான் பாரு, சே, இப்படி ஒருத்தனா டேங்க்லானோட பேட்ரியாக்கா மாறினா எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்பாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு இந்த டேங்க் ஹாக்கு பொறுமையா அப்படியே உள்ள போவா. உள்ள நடந்து போறவ, அதாவது அரேனாக்குள்ள நடந்து போறவ நேரா உள்ள போயிட்டு, மவுண்ட் வா டிவைன் டிராகன், நீ என் கூட சண்டை போடுறதுக்கு தைரியம் இருந்தா உள்ளவா, உன் கூட சண்டை போட்டு நான் யாருன்றதை நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம சிங்மிங்கு அவனை சுத்தி இருக்கானுங்கல்ல மத்தவனுங்க எல்லாரையும் கூப்பிடுவா, பக்கத்துல வாங்க அப்படின்னு குசு 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 அப்படின்னு பிளான் பேசுவானுங்க. சோ பிளான் எல்லாத்தையும் பேசுற உடனே நம்ம ஜோகுல் கேப்பாரு, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லும் போது நம்ம பேக்சூனுக்கு இல்ல இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கே அப்படின்னு இவனுங்க 4 பேரும் ஏதோ ஒண்ணு அப்படியே குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. பேசி முடிச்சோடனே எல்லாரும் ஓகே ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு டக்குன்னு மவுண்ட் வா டிவைன் டிராகன் உள்ள வருவாரு. இத பார்த்த உடனே எல்லாரும் யோசிப்பாங்க, மவுண்ட் வா டிவைன் டிராகனா, அது பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களே, என்ன முடியெல்லாம் கொஞ்சம் நீளமாவே வளர்ந்துருக்கே அப்படின்னு யோசிப்பானுங்க. இப்ப இந்த டேங்க் யோசிப்பா, மவுண்ட் வா டிவைன் டிராகன் நீதானா அப்படின்னு கேட்கும் போது, என்னோட பேரு சியோல், நான் மவுண்ட் வா செக்டர் சேர்ந்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோல் தான் உள்ள வரும். இப்ப இத பார்த்த உடனே, நீ என்ன பைத்தியமா, நான் மவுண்ட் வா டிவைன் டிராகனை தான் கூப்பிட்டேன், ஒன்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லுவானா. நான் இங்கதான் இருக்கேன், நான் வேற எங்க போறேன் அப்படின்னு நம்ம சிங்மிங் பதில் சொல்லுவா. மவுண்ட் வா டிவைன் டிராகன், நீ தானே என் கூட சண்டை போடணும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு கூட சண்டை போடு அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லுவா. ஏன்னா நம்ம சிங்மிங் நிறைய சாப்பிட்டுட்டானா, அப்படி சாப்பிட்டதுனால வயிறு முட்டை சாப்பிட்டதுனால வயிறு சரியில்லாம போச்சா, அதனாலதான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்ட உடனே அவனுக்கு இன்னும் கோவம் வந்து, மவுண்ட் வா செக்டுக்கு மானம்னா என்னன்னே தெரியாதான்னு கேப்பா. மானமா யாரு, அத பத்தி நீ பேசுறியா, உனக்குதான் இது கேவலமா தோணலையா அப்படின்னு கேப்பா. ஏன்னா நம்ம சிங்மிங் யாரு, மவுண்ட் வா டிவைன் டிராகன்,
இந்த ஜெனரேஷனோட ஸ்ட்ராங்கஸ்ட். அப்படி இருக்கிற ஒருத்தனை பார்த்து இவன் சண்டைக்கு கூப்பிடுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிங்மிங் கேட்பான். அதுல வேற தொப்ப வேற முன்னாடி நீட்டிட்டு வந்து நிக்கும். இப்ப இவன் பார்த்தோன்னே அவன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பானா, நீ என்ன உன்னோட ரெப்புடேஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது, நீ அப்படி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எனக்கு இந்த மவுண்ட் வா டிவைன் டிராகன்ற பேரு ஏதோ போற போக்குல கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறியா? அப்படி நான் அப்படியே போற போக்குல கொடுக்கறதுக்கு இது என்ன அவ்வளவு ஈஸியான பேருன்னு நினைக்கிறியா என்ன? நான் இதுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு தடவை நான் சாவ போய் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாம நீ யாருன்னே எனக்கு தெரியாது. சட்டு நீ வந்து சண்டைக்கு கேட்ட உடனே நான் ஒத்துக்கணுமா என்ன? முதல்ல நீ என் கூட சண்டை போடுறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணு. அதுக்கப்புறம் நான் உன் கூட சண்டைக்கு வரேன் அப்படின்பா. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ரொம்ப நல்லவன். அந்த காரணத்தினால நீ ஒருவேளை அந்த பொண்ணை தோக்கடிச்சிட்டீனா நான் உன் கூட சண்டை போட ஒத்துக்கிறேன். இல்ல அது கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி இப்படி வச்சுக்கலாம். ஒருவேளை நீ அந்த பொண்ணை தோக்கடிச்சிட்டீனா அது நான் தோத்ததா அர்த்தம். நீ ஏன் ஜெயிச்சதா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவா. இப்ப இதை கேட்ட உடனே இந்த டேங்க் கேப்பா, யாரு நீ என்ன பார்த்து இந்த பொண்ணு கூட போய் சண்டை போட சொல்றியா? அதுவும் டேங்க்லான சேர்ந்த நானு இவ கூட போய் சண்டை போடணுமா என்ன? இப்ப நம்ம சியோல் டக்குன்னு இவனை தாண்டி அந்த பக்கமா போயிடும். போன உடனே இவன் என்னன்றத பாத்துக்கிட்டு இருப்பானா, பார்த்தா இவனோட அந்த ஸ்லீவ் இருக்குல்ல, அதுலயே ஒரு பெரிய கீறல் விழுந்திருக்கும். நம்ம சியோல் தான் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம சியோல் அந்த பக்கம் போனோடனே சொல்லும், நீ பேசி முடிச்சிட்டீனா சண்டை போடலாமா? ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல சண்டைக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லும். சோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்து இதோட இந்த ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வா செக்டுக்கு ஒரு எண்டு நம்ம கொண்டு வர போறோம். சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சயோனாரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.